அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தலைநிறை மதியை, கனலை, செங்கதிரை, ககனத்தை, காற்றினை, அமுதை, நிலைநிறை அடியை, அடிமுடி தோற்றா நின்மல நிர்குண நிறைவை, மலை வரும் உளத்தே வயங்கு மெய்வாழ்வை, வரவு போக்கற்ற சின்மயத்தை, அலையறி கருணை தனிப்பெரும் கடலை, அன்பே நீர் கண்டு கொண்டேனே. இங்கே அன்பு ஒரு கோவில் தாண்டி வந்துட்டோம் சரிங்களா. இப்போ அன்பு வருது. ஏன்னா இது வரைக்கும் அன்பை இடிச்சிடிச்சு பேசியிருப்போம். திடீர்னு அன்பை கூப்பிட்டு வராரு. அதனால அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கலைநிறை அப்படின்னா கலைநறி கலைப்பதி சரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்த்து வந்திருக்கோம்ல முன்னாடியே. ஏன்னா அந்த சங்கரோட டிவி இது ரிலேட்டிவ் இது அவங்க இதில் அதை போட்டுட்றாரு போல அடிக்கடி. கலைஞரே கணபதி சரணம் அப்படின்ற ஒரு பாட்டு போடும் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதை அடிகளை நாட்டிட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் கும்பிட்டு போகணும், கணபதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த கணம் அப்படின்றது லைட்டு வர்றது உள்ளார ஆதாரம் இது பண்ணுறதுன்ற மாதிரி நமக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்களா. அப்போ கலைநிறை மதியை அப்படிங்கும் போது கணபதின்னு சொல்லலை, மதின்னு தர்றாரு பதிலா. ஏன் அப்படின்னா சித்தி புத்தி அது ரெண்டுமே வச்சது கணம் கணபதி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ அதை எப்படி சொல்கிறாரு மதி அப்படின்றது கரெக்டு. ஸோ மதின்றது எங்கே எப்படி வருது, மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ கலைன்றது நிறைக்கணும் இதில் மனசில் அந்த மனசில் நிறைஞ்ச கனலை. ஏன் அப்படின்னா நடுங்கக்கூடாது இல்லை, கொலை நடுக்கம்லாம் வரக்கூடாது. மரக வேதனை, ஜன்னல வேதனை சரிங்களா, மரண வேதனை அதெல்லாம் வராமல் இருக்கு பார்த்துக்கணும். அப்போது இந்த மதியை வந்து நம்ம அந்த கனலால் வந்து இது பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம், மெருகேற்றுறாருன்னு சரிங்களா. செங்கதிரை அப்படின்போது இது வரைக்கும் நம்ம வந்து எல்லோ லைட்டை பற்றி சொல்லியிருப்போம், ப்ளூ லைட்டை பற்றி சொல்லியிருப்போம்ல, ஒயிட் லைட் எப்படி வந்து மல்டி கலர் லைட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை பார்த்துருப்பீங்க நீங்கள், டிவிலாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்சிடி டிவி பார்த்துருப்பீங்க. இப்போது அதை விட உங்களுக்கு பெட்டராக எங்கே எவ்வளோ ரீச் ஆச்சு, எல்இடி வந்து அதோட நல்லா ரீச் ஆச்சு, லைட் பிட்டிங் டையோடு சரிங்களா. நான் வந்து ஹையர் செகண்டரி படித்தது அந்த தொழில்நுட்பம். அதனால் கடைசியில் அது என்ன தொழில்நுட்பமாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த இந்த 4K விஷன் தெரியுமா உங்களுக்கு, நல்ல கிளாரிட்டியாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிவி நல்லா வராது தான், அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும், அதுலேயும் டாட்டாக சரியாக சிக்னல் வராது, ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் பிளாக்காக ஒரு ஒளியும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு ஒளி அப்படியே வரும். இப்படி படம் இப்படி போகும், இப்படி வரும் அவ்வளோதான் அந்த ஸ்க்ரீனில். இப்போ எந்த அளவுக்கு மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் வருது, எக்கோ யூஸ் பண்ணுறீங்களா, மோஸ்ட்லி ப்ளூ ஸ்க்ரீன் தான் வருது. எக்கோ பார்க்குறீங்களா, அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் எல்இடி எக்கோவில் வந்து டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருது, நீளமாக தான் வருது. அதுலேயும் டிஸ்பிளே பார்த்தீங்களா எல்இடி, ஏன்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக பண்ணுது சரிங்களா. அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரியிலே ஓட்ட முடியும், கையிலேயே வச்சுக்க முடியும். அதனால் பல லாபங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லை. அங்கேயே கனி போல் எனக்கு கையில் கிடச்சிட்ற மாதிரி சொல்லுவார் வேலை. ஸோ அவர் தொழில்நுட்பமே வேறு சரிங்களா. அவர் கருணை பண்ணதால் அவர் அந்த கனலை என் கையில் கலந்தவன் அப்படின்னா கனல் கையானை அப்படின்னு சொல்லுவார். கேள்விப்பட்டீங்களா? யாரை? அருட்பெருஞ்சோதி. கனல் கையானைன்னு சொல்கிறார் அருட்பெருஞ்சோதி சரிங்களா.
கனல் கையால். கடவுள் கை இருக்கா, கடவுள் கால் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ கனல் கை, அந்த கை வந்து நம்ம கை கூட கலக்கும் அப்படின்னு. ஏன் வந்து கை கூட கலக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உதவிகரங்கள். அதான் அவரு கரத்தால நம்மள கரம் கோத்தாருனா தான் நம்ம வந்து எல்லாருக்கும் உதவுற மனப்பாங்க வருது. அவர் அருள் இருந்தாதான் நம்ம அந்த அருளுக்கு போறோம். பப்ளிக்ல வந்து இல்லாட்டி இருளால தான் நம்ம பீடிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லதுன்னு தெரியுது. ஆனால் நல்லாவே தெரியுது. அதெல்லாம் கோயில் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே சொல்லுவாங்க, தயாபரன்னு பேர் வச்சுக்குவாங்க, தயாளன்னு பேர் வச்சுக்குவாங்க, தயை இருக்கணும்னுவாங்க, அன்பு இருக்கணும்னுவாங்க, அடக்கம் இருக்கணும், பண்பு வரணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கையாளணும், அது எப்படி இந்திரியத்தை அடக்கணும், கர்ண ஒழுக்கம் இருக்கணும், அது இதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாம் நீ அதான் சொன்ன மாதிரி அவங்களும் ஓரளவுக்கு போகிறாங்க. எல்லாம் முக்கால்வாசியை தான் ஏறி பார்த்துருக்காங்க. ஒரு படிநிலையாக கடந்து கடந்து இறைவன் வேணும் வேணும்னு அவங்களும் பிரயாசப்பட்டு ஓரளவுக்கு அரைவாசி முக்கால்வாசி போயிட்டு அந்த அளவுக்கு தான் அவங்களால முடியுது. திக்கு முக்கில் ஆடி அவ்வளோதான் போகிறாங்க. எல்லாம் தெரியப்படுத்தியிருந்தாரா ஆண்டவர் அவங்களுக்கும் தயை பற்றியும் அன்பை பற்றியும் அருளை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து பிரயாசை ரொம்ப எடுத்துக்கல. உணவு அந்த சுவைக்கே கட்டுண்டு அதுலேயே கிடக்குறாங்க. இறைவனை வந்து தயையும் அதில் கலக்கணுன்றது அவங்க முழு அளவில் அதில் ஏற்றுக்காமல் சுவைக்கு அடிமைப்பட்டு அதிலே கிடக்குறாங்க. அதனால தான் பாவம் ஒட்டு ஆன்மாக்குன்றதுனால ஒரு சில தவறெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. ஆனாலும் சுற்றி வளைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துட்டு நம்ம பாவம்லாம் கழியும் போது ஆண்டவனே நம்மளை கை கொடுப்பாங்கன்னு எந்த பிரயாசையும் பண்ணாமல் இருக்காங்க. இல்லைப்பா, இதுதான் உண்மை. அப்படி தான் அவங்களும் அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க பாடம் சொல்லி கொடுக்குற நம்மளையும் அப்படியே ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக சோம்பேறியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சோம்பல் இல்ல அப்படி இல்ல. அது ஏன் தெரியுமா, உஷ்ணம் பத்தல இல்ல வள்ளலார் கடல்னு சொல்றாருன்னா மதியை கனலைன்னு சொல்லும் போது அந்த கணபதி வந்து வாங்கினார் தெரியுமா, அதை விட கனல் அதிகம்ன்ற மாதிரி நமக்கு தெரியுது. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா அவங்க ஒரே ஒரு அலட்சியம் போக ஐயா சொல்றாருல, அலட்சியமா இருக்கக்கூடாது. விதியின் பலன்னு நம்ம பாவம் செய்யறது புண்ணியம் செய்யறது ஒரு பக்கம் வந்து நம்மளை பிடிச்சாலும் அந்த பையனை தான் நம்ம பெற்று நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் தொடரும் நம்மளன்னு சொல்றாரு. அதுக்காக நம்ம அந்த பாவத்தை போக்கிக்கிட்டு தான் வழியை தேடணும். வழியை அலட்சியப்படுத்திட்டு இந்த பாவம் முடியட்டும் தன்னாலே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்புறம் ஏன் அறிவு கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, அருளாண்டு போய் நம்ம சேரணும்னு நம்மளை வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அது வந்து குருமார்கள் வந்து அவங்கவுங்களுக்கு எத்தனாவது சொல்லி வச்சுட்டாங்க. அங்கே தான் நம்ம சிக்கி மாட்டிக்கிட்டோம். அவங்க எந்த குருமார்களும் ஒழுங்காக சொல்லலை. ஐயா சொன்ன அளவுக்கு யாருமே சொல்லலை. அவங்களுக்கும் தெரிய வச்சுருந்தாலும் அவங்களும் சுவைக்கலை, நம்மளையும் சுவைக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னா என்ன, இப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதுனால என்ன சொல்லி இந்த மாதிரி முடங்கி போகிறோம். பரவாயில்ல, அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். இந்த ஆபத்து தர்மம் இந்த இடத்துல இப்படி செய்துக்கிட்டா தப்பு இல்லைன்னு இப்படியும் ஒரு திணிச்சதுனால தான் அத்தனைக்கும் வந்து பயன் இல்லாமல் போயிடுது. இல்லைப்பா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மகாபாரதத்துலேயும் ஆபத்து தர்மம்னு சொல்லிட்டு சிலர் செய்ய சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களும் வந்து எல்லாமே கற்று வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எப்படின்னா பரவாயில்ல, இந்த பிறவியில் இந்த அளவுக்கு தான் அறிவு வெட்டு தானே, இதை வச்சு ஒரு நியாய தர்மமாக வாழ்ந்துக்குங்க, அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அது போதும்னுறாங்க. முழு முயற்சி முழு வீச்சு நீ அதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அவ்வளோ வருஷம் கடவுள் மற்ற கணக்கெல்லாம் அவர் பார்ப்பாருவோம். கணக்கு என்ன, கடவுள்கிட்ட போகணும், அதை வந்து ஒழுங்காக செய்யணும். அது எப்போவுமே நீ பாவியாக இருந்தாலும் சரி, நீ அது யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்தே ஆகணும்னு செய்ய உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணுதுனால இருந்து தான் அங்கே படுத்துக்கிறோம். நான் சொல்லுது அதுவும் ஒரு அளவுக்கு உண்மை. ஆமாம், ஒரு அரவணைப்பு ஒரு அன்புன்றதுனால அவங்க அன்பே சிவன் சொல்லிட்டு இருக்கிறதுனால அன்பு எப்பவுமே விட்டு கொடுத்து பரவாயில்லன்ற இதுக்கு தள்ளிடுது. அந்த அளவுல தான் வேலை கிடைக்கும் போது டப்புன்னு எடுத்துக்கணும், கருணை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதான் செங்கதி தெரிஞ்சோம் தயவா இருக்கணும், மிருகங்கள்கிட்ட எல்லாம் வந்து கருணை காமிக்கணும், அதை வழிபடணும், அதை கும்பிடணும், அதுவும் ஒரு ஆன்மா தான், அதை கொல்லக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க. ஆனாலும் ஆபத்து தர்மம், அந்த தர்மம் இந்த தர்மம்
சிலர் பண்ணால் தப்பு இல்லை, பலர் பண்ணக்கூடாது, பலர் பண்ணால் தப்பு இல்லை, சிலர் பண்ணக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் சொல்லி குழப்பி விட்டதுனால தான் எதுவுமே அவங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சுத்த விட்டாங்க. சுற்றி வந்து எதுவுமே ஒழுங்காக செய்ய முடியாமல் ஆனா வளர வந்து சுத்ததான் அவருக்கும் சுத்த விட்டாரு. ஆனா சுத்த உஷ்ணத்தை விட்டாரு. சுத்த உஷ்ணம் பண்ணதால கரெக்டா அது எங்க வந்து இது பண்ணணுமோ விளையாடணுமோ அது விளையாண்டுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுப்பி விட்ட ஒரு செங்கதியாக மட்டும் இல்லாமல் மாலையில் வந்து முடியும் போது செங்கதி இதுவாக மாறும்ல. அப்போது ஒரு நல்ல அந்த இதில் வேவ்லென்த் வந்து இது வந்து ஆரம்பத்துலேயும் இடையிலையும் அதனால தான் வந்து பிளான்ஸ் என்ன பண்ணுச்சு, அது அடாப்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? சிக்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நடக்கும், உள்ள டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் செங்கதிற்கு ஏற்ற மாதிரி. அப்போ அவருக்கு வந்து அந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஒரு பகலில் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து செங்கோலை வந்து காட்டினதால அந்த செங்கல் ஃபுல்லாக இதாக நடந்திருக்கு. அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதால சரிங்களா இந்த எல்லா லைட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ சொல்லுங்கள். அதான் இப்போ அந்த யுகத்துக்கு உண்டான ஒரு சில மாறுதல் இருக்குது. இப்போ நம்ம பருவம் மாறுறோம்ல, இந்த குழந்தை பருவம், வாலிப பருவம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு பிறவிலே இத்தனை பருவ மாற்றங்கள் வருது. அதே நேரத்தில் ஒரு வருஷத்துல எவ்வளவோ பருவ மாற்றங்கள் வருது தட்பவெட்ப சூழ்நிலையிலையும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அதே மாதிரி தான் யுகந்தோறும் இப்படியெல்லாம் மாறி தான் இருக்கணும். இப்போ உடனே வந்து அன்பு இல்லாமலோ நம்ம அரவணைப்பு இல்லாமலோ தப்பான்னு நம்ம கருணையில் குதிக்க முடிய மாட்டேங்குது நம்மளால. அங்கே அந்த என்ன ஆணவ மலம் கலந்துருக்கு நம்ம ஆன்மாலன்னு முதலே இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆடிட்டே இருந்துடுறோம். அதனால் அந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டதுனால சரி இவங்களே எந்த நேரத்துக்கு திரும்பினாங்களோ திரும்பிட்டோன்ற மாதிரி அவங்கெல்லாம் இருந்துடுறதுனால தான் எல்லாருமே நம்மளை இருக்க விட்டதுனால தான் நம்ம முழு வீச முடியல. அதே நேரத்தில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நான் என்னப்பா சொல்லணும்னா சொல்ல தெரியல. அந்த இது என்ன அன்பு ஒரு தாய் வந்து போனால் போகுது, கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், செய்து பண்ணிக்கிறேன், அப்புறம் அவங்களே செய்வாங்கன்ற மாதிரி அந்த விட்டு கொடுத்தல், அதுவும் ஒரு தயையில் ஒட்டி தான் உறவாடுது. ஆனால் முழு நிலைமைக்கு போக மாட்டேங்குது, முழுசாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அது வந்து இப்போ கடவுள் வந்து இப்போ இந்த கால நேரம் கணிஞ்சு வந்துருச்சு போயிட்டு. அதனால் கரெக்டாக வள்ளல் ஐயா ராமலிங்க ஐயாவை அனுப்பிச்சு நீ இந்த ஜகத்தை திருப்பி கொண்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு இப்போ எல்லாமே அவங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக எல்லாம் உணர்த்தியாச்சு. எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு விளக்கம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அன்பு இதெல்லாம் கண்மூடித்தனமாக அவங்க இருந்தாலும் இப்போ வந்து அவங்க வந்துடுவாங்கன்ற இதுக்கு வந்து நீ போய் கொண்டுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால தான் அவர் நம்மளுக்கு இப்போ காமிச்சு கொடுக்குறாரு. முதல் சிலை கிலெல்லாம் வச்சு காமிச்சது அது ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்கினாங்க ஒழிய பலர் புரிஞ்சுக்கல. இப்போ சிலர் தான் புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, பலர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. சட்டுன்னு இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க தானே. இப்போ நானே எவ்வளோ எனக்கு புரியாத இருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு தடுமாற்றத்துலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இப்போ தடுமாறாமல் நிலையாக நிற்க வச்சுட்டாருல. நேற்று படித்த பாடத்தில் ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி நிற்கிற அந்த நிலைமைக்கு கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டாரு. இன்னும் மேலும் எல்லாரையும் இந்த மாதிரி செய்வார். இன்னும் நல்லா என்னை தயவுடையவளாக ஆக்கி அவர் கருணையால் என்னை ஏற்றுக்குவாருன்னு நம்புகிறேன். இப்பயே ஏற்றுக்கிட்டாரு தான். இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம இவ்வளோ பெரிய பாவியாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு கொடுத்தாலே எனக்கு போதும், நல்லது, இதுதான் வேணும்னு நான் ஆனந்தப்படுறேன். இன்னும் அவர் பெரும் வழக்கு பெரும் கணக்கெல்லாம் வச்சுருக்காருல, அது கொண்டு அவர் நல்லதாக நம்மளுக்கு அனுகிரகிப்பாருன்னு நம்புகிறேன். அனுகிரகிப்பார். ஏன்னா அவர் தயாளன், அவர் கருணையாளன். அதனால அவர் அருளால் எல்லாமே சரி பண்ணும். சொல்லுங்க. அதனால தான் அந்த கதிர் பிள்ளை அப்படின்னு பல்லர். ஏன்னா அகதியாக போயிட்டு இருந்த எந்த பாடி எடுத்துட்டு இருக்குது எனக்கு தெரியாமல் இருந்ததா. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், கதிர் பிள்ளையா என்னை வந்து அந்த இதை பண்ணி வளர்த்து விடுவார். சரிங்களா? அப்போ தான் வந்து எனக்கு ஃபைன் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கும் அந்த கதிரை வந்து போட்டு விட்டார். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறேன், கதிர் ஆராய்ச்சி வச்சு சொல்லும் போது எனக்கு அந்த அண்டம் பிண்டம் பண்டம் எல்லாமே வந்து சிங்க்ரனைஸ் ஆகி சரிங்களா எல்லாமே சேர்ந்து இது பண்ணும்போது அது இன்னொரு லெவல்ஸ் கூப்பிட்டு போயிடுச்சு. இப்போ எப்படி வந்து முக்கோணத்தில் வந்து 2 கோணம் தெரிஞ்ச உடனே இன்னொரு கோணம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ எழுதுனே அந்த மாதிரி இதில் வந்து நிறைய கோணங்கள் நான் வந்து பார்த்துட்டேன் இல்லையா.
அப்போ அந்த கோணத்தில் வந்து எனக்கு இன்னொரு கோணம் தெரியணுமே, நடுவில் இங்கே வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டு அதெல்லாம் மிஸ் எல்லாம் ஆகல, மிஸ் ஆகாது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ தான் வந்து கதிரை ககனத்தை காற்றினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்புறமேட்டு தான் இந்த உலகமே தெரியுது எனக்கு. புது உலகமாக டிஃப்ரெண்ட்டான உலகம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு காற்றினை அதுக்கு ஏற்றதே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவல்ஸ் ரெஸ்பிரேட்டரி செயின். இங்கே நடக்குதுன்னா வேலை செய்யணும், அங்கே நடக்குது வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அமுதை. சரிங்களா? அந்த நியூட்ரிஷனோட பயாலஜியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நிலை அடியை அது வந்து இந்த மாதிரி ஒரு அமுதம்னா அடின முடி அடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்ல, அடிநடு முடியெல்லாம் கலந்தது. அப்போது எலக்ட்ரானிக்ஸ், ப்ரோட்டானிக்ஸ், ஃபோனானிக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? அடினா ஆமாம், அடினா உங்களுக்கு வந்து லைட்டு. சரிங்களா? ஃபோட்டோ தானே, ஃபோட்டோன்னா அந்த கதிர் வந்து பாஞ்சு தான் அது எடுத்துக்கல, அதுக்காக அது வந்து ஒளின்னு நம்ம வச்சுக்கலாம்ல, அதுலேயும் கதிர் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இது இருக்குது தெரியுமா, எலக்ட்ரானிக்ஸ். அது வந்து நடு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம நடுவில் அது தானே இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னே, அதை வந்து அடுத்தது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி எலக்ட்ரானிக்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டிவைஸில் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றா வரோம்ல, கனெக்ட் பண்ணுறோம்ல. அது மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நம்ம அதிகமாக இப்போ விரிஞ்சு பேச போகிறோம். சரிங்களா? அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது இன்னொன்று என்னென்னா முடினா ஃபோனானிக்ஸ். ஃபோனோ அப்படின்னா சவுண்ட் இல்லையா? ஃபோன் இப்போ நம்மளோட அதில் கதிர் இல்லையா ஃபோனில்? அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயும் வந்து கதிர் காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அமுதை. அப்போ அதுக்கு எல்லாத்தையும் ஊற்ற ஒரு நிலை காமனா இருக்க வேண்டியது தான் அந்த காலத்துல இருந்தே. ஏன்னா கடவுள் ஒருவரே தானே, காலந்தோறும் அவர் வந்து யுகந்தோறும் வராரு, எல்லா காலத்து சக்கரத்துலேயும் அவர் தான் வந்து நின்று எல்லாத்துக்கும் தாங்கி பிடிச்சி எல்லாமே செய்கிறாரு. அது நம்ம நல்லாவே உணர்ந்து தான் இருக்கிறோம், உணர்த்தி தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ என்ன சொல்கிறது, தயை, அன்பு, கருணை எல்லாமே வச்சுருக்காரு. அவர் நம்மள மாதிரி மலம் கலந்தவர் இல்லைல்ல. அவர் எதை எப்படி இடத்துல போட்டு எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்து எல்லாமே சரியாக வைக்கணும். எல்லாத்தையும் அவர் பாதுகாத்து எல்லாருக்குமே தான் பொதுவாக இருக்காரு. அதனால எல்லாமே நல்லதாக தான் நடத்திட்டு இருக்காரு. அது எவ்வளோ தூரம் கூட்டு போயிடுச்சு தெரியுமா? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற மாதிரி அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து அது ஒரு லெவல்ஸுக்கு கூட்டு போயிடுச்சு. எலக்ட்ரான் மூலியமாக பார்க்கலாம், இப்போ நம்ம கண்ணு மூலியமாக பார்க்கறது ஒன்று. சரிங்களா? அப்போ லென்சிங்கில் வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அது வந்து இன்னும் அந்த இடத்துல யாரெல்லாம் மறந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு காட்டுது. சரிங்களா? திரையெல்லாம் விளக்கி அந்த மாதிரி. சரிங்களா? அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணுது, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் இதை அது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு காட்டுது. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள்லாம் விட்டுருங்க. அது இன்னொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்குது. நம்ம ஊர் ஆள் தான் வருது, திருச்சி ஆள். நம்ம ஊர்னா நம்ம இதை சேர்ந்தது, நம்ம பகுதியில் சேர்ந்தது. நம்ம விழுப்புரத்தில் இருந்தாலும் இங்கேயும் வந்து ஒருத்தர் ஏற்றிருக்காருல்ல, ஸ்மூத் லேண்டிங்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹார்டான ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்மூத்தாக பண்ணிட்டு இருக்கோம் மதியம். சரிங்களா? இப்போ அதுதான் வந்து அடி முடி. ஏன்னா அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கிறது தான் கைடன்ஸ் செய்ததெல்லாம் தப்பு தவறு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றதெல்லாம் ஒரு இது இழிவாக பேசுறதுக்காக நம்ம இதை பேசணும். என்னன்னா அது அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அது மாற்றிடணும். அங்கேயே நான் உட்காந்துட்டு பண்ணிட்டு வாலிப பருவத்தில் அடம் பிடிச்சா எவ்வளோ தப்பான செய்யணும், அந்த மாதிரி இப்போ நம்ம அடம் பிடிச்சிட்டு உட்காந்துக்க கூடாது. நம்மளுக்கு ஆற்றல அறிவையை நல்லா இன்னும் மேலே ஓங்கி கொடுக்க வச்சுட்டாரு. அதனால சீக்கிரம் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடம் வந்து நல்லா கல்வியில ஓங்குன இடம். திருச்சியும் நல்லா கல்வியில ஓங்குற இடம் மாதிரி தான் இருக்கு. பட் அது என்ன பண்ண முடியல, வள்ளல் தர முடியல.
வள்ளல் தனத்தை. வள்ளல் தனத்தை ஏற்றுற முடியல அப்படிதான் எனக்கு தோன்றுது. சரிங்களா? அதான் இப்போ எல்லாருக்கும் இடிக்கிறது இந்த வள்ளல் தனம் தான்ப்பா வராமல் இருக்கு. எல்லாருமே உயிர் வலி தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு பெரும் கொடுமையாகவும், அதே நேரத்தில் உயிர் வலியெல்லாம் ஓரளவுக்கு மற்ற கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அது ஏன்னா அது ஐயா சொல்கிற மாதிரி பாவம் புண்ணியத்தை வச்சு அவர் கனெக்ட் பண்ணி யார் யார் புண்ணியவானோ யார் யார் பாவம் செய்கிறவங்களோ அதுக்கு அந்தந்த இடத்துல விதைக்கப்படுற அந்த விதை எப்படி விதைத்து முளையிறதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கங்கே விதைக்கிறது பாலைவனத்துலேயும் குளிர் அந்த ரொம்ப பட் உங்களுக்கு அந்த கேரக்டர் கிடைக்குது, அதை மட்டும் பாருங்க. அதே நம்மளுக்கு தேவை. எப்படிப்பா அந்த கேரக்டர் கிடைக்குது? எந்த கேரக்டர்ப்பா? அந்த இதை பொருட்களை ஆளக்கூடிய தன்மை. அதான் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு அறிவு கொடுத்து நம்மளுக்கு இங்கே எட்ட வச்சிருக்காரு, நம்மளை வந்து அது தேர்த்திக்கங்கன்னு சொல்லும் போது நம்ம ஓரளவுக்கு பாவியில அந்த பாவத்தன்மையிலேருந்து விடுவிச்சு நம்ம இந்த திரையெல்லாம் கீழே அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டு அந்த நிலத்திலே பாருங்களேன், கல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்னப்பா உச்சி பிள்ளை சரிங்களா, அங்கே ஒரு பிள்ளைகளை பற்றி கதிர் பிள்ளை நம்ம இது இடத்துல சொல்கிறோம், பிள்ளையாருன்னு சொல்கிறாங்களா, அதை சொல்றியா? அங்கே வந்து உச்சி பிள்ளையார். ஆமாம். அப்போ அந்த இடத்துல வந்து படித்த படிப்பெல்லாம் அந்த பள்ளின்னு சொன்னாலே அது வந்து ஒரு படிப்பு சம்மந்தமான இடம் தான் அது சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இது அந்த பிள்ளையாரை பற்றி ஏதோ பாடம் நடந்தது பெருசாக, அதை பற்றி ரொம்ப கவனிக்க தெரியுங்களா. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனே டோட்டலாக மாறுது. அவங்களும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியும்ல, அரிசி வச்சுக்கிட்டு அந்த என்ன கொடுப்பாங்க இந்த இதுவா அதை அவங்களோட கண்டுபிடிப்பா. நிறைய சாப்பாடு அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, இந்த இனிப்பு எல்லாம் தேங்காய் இதெல்லாம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லதை சாப்பிடணும், நல்லது ஆரோக்கியமாக இருக்கணும், கடவுள் சொன்னதை கேட்கணும்னு எல்லாம் சொல்லிட்டோம். சுவைக்கே நம்ம அடிமைப்பட்டு இருந்தால் அப்புறம் சுகத்துக்கு எப்போ போகிறது? எல்லாமே நல்லதா மாறணும், எல்லாமே சுகம். ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுத்து ஒருத்தருக்கு வலியை கொடுத்து இன்னொருத்தருக்கு சுகம் பெறுறது வந்து உண்மையான வாழ்க்கை இல்லைல்ல. இது அறிவு விளங்கிருச்சு இல்லை நம்மளுக்கு. இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு விளக்கம் வந்துருச்சு. நல்லதெல்லாம் ஆண்டவர் நல்லா விளங்கிக்கிங்க, கேட்டு தெரிஞ்சு சத்வி சரணையிலே இருங்க, நல்லது பக்கம் வாங்க. வள்ளலார் ஏன் வந்து சவுத்துக்கு போக முடியல, ஏன் வந்து வள்ளலாரோட டெஸ்டினேஷன் வந்து வடலூர்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் மனசு வந்து கரையுது போல. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் அங்கே போனால் தான் கரையுது, நல்லா தூய்மை தரணும். ஏன்னா குரு அப்படி. ஏன்னா இங்கெல்லாம் சொன்னாங்க குரு சொல்கிறது கொஞ்சம் விட்டு கொடுக்குறது இருந்தாலே வந்து கொஞ்சம் குளறுபடி தான் ஆயிடும், கொஞ்சம் கலங்கிடும். அது எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே செய்யுது. சில பேர் கோச்சிப்பாங்க மேலே, இப்படி சொல்கிறேடா, நான் இடத்த வச்சு சொல்கிறேனே தவிர ஐ மீன் அந்த கேரக்டர்ஸ் அங்கேருந்து வளர்ந்த கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நடக்கிறவங்கலாம் சீக்கிரமாக வந்து மாற்றிக்கலாம் வள்ளலாருக்கு அதுன்னு. ஆமாம், ஏன்னா எனக்கு என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தனிப்பட்ட அனுபவம் ஒன்றும் பெருசுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் அறிவு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். அவங்கவுங்க பாவம் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பிறவி பலன் கிடைக்குது. அதை வச்சு நான் சொல்கிற அனுபவம் தான் வசதி, நீ சொல்கிற அனுபவம் தான் வசதின்னு நம்ம இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. கடவுள் சொல்கிறது தான் எல்லாருமே போகணும், அதுக்கு போய் சேரணும். கடவுள் சொன்னதாவது நம்ம மதிச்சு. உங்களுக்கு தெரியும்ல, பெங்களூர் வந்து என்ன பண்ணுது, அங்கே திருச்சி ஆளுங்க நிறைய பேர் அங்கே போயிடுவாங்க சரிங்களா. ஏன் எதுக்கு இதை சொல்ல வந்தேன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பெரியவங்க சின்னவங்க சொன்னாங்க, இவங்க பாசத்துலேயே நம்ம மாட்டிக்கிட்டு பாசம் அந்தகாமா என்ன சொல்றீங்களே, அந்த மாதிரி இதுலேயே மாட்டிக்கிட்டு ஏன் பெரியவங்க சின்னவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஓரளவுக்கு எட்டி இவங்க வந்து தெய்வ நிலைக்கு போயிருக்காங்க, இந்த தெய்வத்தை நான் ஒரு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு சிலை வழிபாடும், அங்கங்கே ஒரு சிறு தெய்வ வழிபாடும், அங்கங்கே சமயம் அதான் இதுல அந்த சமயத்துக்கே ஒரு புறம் விழுப்புரம் நம்ம கேட்டுட்டு நம்மளுக்கு நல்ல இப்ப அறிவு விளங்கிச்சு. இது தப்பு. நீங்க கூட்டு போனீங்கல்ல சின்ன வயசுல, சரியில்லை காட்டு அந்த ரொம்ப இருட்டா இருந்துச்சு அந்த ஏரியாவே. ஏதோ ஒரு நடுவில் ஒரு இடத்துல கூட்டு போனீங்க, நைட் நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப இருட்டான ஒரு இடமா இருந்துச்சு. துவாரகாலையா? திருச்சியில சைடுல. திருச்சிலையா? பெருமாள் கோயிலுக்கா தெரியல, ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போனீங்க. ரொம்ப அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தேன் நான் சரிங்களா. அந்த ஊரில் சமயபுரமா? சமயபுரம்லாம் அது ஒன்று, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸு.
சரிங்களா? அது போக இன்னும் சில காட்டு சைடுலாம் கூட்டு போனீங்க சரிங்களா? அது அது விடுங்க. அப்புறமேட்டு விராலி மலை அந்த சைடில் கூட்டு போனோம். அது ஒரு மலை. விராலி மலை இட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு வெக்காளி அம்மன் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏதோ ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெரராக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் என்னென்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கே முதல்ல வந்து இந்த மாசாணி அம்மா அது இதுன்னு இந்த என்ன மசான கொள்ளை அம்மன்னு சொல்லிட்டுலாம் செய்யறதெல்லாம் எனக்கு அதுல ஈடுபாடே வராது சின்ன பிள்ளையில இருந்து. ஏன் இவங்க இப்போ நம்ம டிரைவர் வராங்கல்ல எவ்வளோ நல்லா நம்மளுக்கு செய்கிறாரு, நம்ம ஏன் இப்படி எல்லாம் சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நானே என்னையே சமாதானப்படுத்திப்பேன். ஓ உக்கிரமான குணம்லாம் படைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி வந்து அவங்க சொன்னாதான் புரியும், அதனால பயமுறுத்துற மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க பொறுத்து என்ன நானே இந்த மாதிரி பயங்கர பயமா இருக்குது எனக்கு இப்போ தெரியுதுங்களா? அந்த ஊர்ல பயமுறுத்தி யாரும் அந்த ஊர்ல இருக்கிறது இல்லை போல எல்லாரும் ஓடிடுறாங்க வேலை செய்யறதுக்காங்க அடுத்த ஊருக்கு சரிங்களா? அப்படியே யாரும் கோச்சி கொடுது. பட் எனக்கு இதே நான் பார்க்குற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற வரைக்கும் அப்படி தெரியுது சரிங்களா? ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்க எப்படின்னா நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம இருப்போம் சரிங்களா? இங்கே தான் நம்ம வந்து நம்ம உதாரணத்துக்கு இங்கே ரயில்வேஸோட மகன் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சொந்த நாடு வந்து மேலே ஏறணும், நிலாவில் மதிய போய் லேண்ட் பண்ணணும்னு பண்ண இது பண்ணுச்சுல்ல, அவரோட கல்வியில் அந்தளவுக்கு டெப்த்தில் ஏறிச்சுல்ல. பட் அது ஏபிஜேயால் அவரும் திருச்சியிலேருந்து போனவர், அவரால் லேண்ட் பண்ண முடியல அந்தளவுக்கு சரிங்களா? பட் அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய இது பண்ணியிருக்காரு, ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. பட் லேண்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் ரெண்டுமே வேணும்ல. போய் ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் போததில்லை, கடை லேண்ட் ஆகணும் புரியுங்களா? எது போய் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டு வாங்க என்ன புரியுது டக்குன்னு என்ன சொல்லிட்டு லேண்ட் ஆகணும். இப்போ ஒரு இது இருக்கு, பகுதி பகுதியாக அது வந்து கிட்ட நேரம் முடியும் அப்படிதானே? நம்ம கிட்ட போயிட்டு அதோட வளிமண்டலத்தில் நிலைநிறுத்தி வச்சா அது ஒரு லெவலு. பட் அதை போய் தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு லெவல் இல்லையா? ஸோ அதில் தான் நான் சொல்கிறேன், போய் வளிமண்டலத்தில் போயிட்டு இது பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இருந்தால் மட்டும் போதாது, அது அடுத்த லெவல்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதுதான். இப்போ நான் நினச்சதும் அதான். இப்போ கடவுள் இருக்காரு, வழி காமிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த நாளில் வந்து பயமுறுத்தினாலும் பயந்த ஜனங்க உண்டு. அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஜனங்கள்கிட்ட. இப்போ ஜனங்களே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா காளியோடு 100 மடங்கு காளியா இவங்க மாறிட்டாங்க. இடத்துல சின்னமோ என்னவோ. அதனாலதான் வந்து ஐயா சொல்றாரு, இதெல்லாம் வந்து குழு குறியெல்லாம் சொல்லிக்கிட்டு கண்ட மாதிரி தத்துவம் வேலைக்கு ஆகாது, நீங்க இந்த மாதிரியே வந்துருங்க, இதுதான் எளிமையான முறை. நம்ம எல்லாருக்கும் இறங்கிட்டு இருக்கலாம் சரிங்களா? அவங்களுக்கும் இறங்கலாம் இவங்களுக்கு. அதனாலதான் என்ன பண்றது, அமுதை அந்த அடிமுடி தோற்றா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட வந்து கிடைக்கல, அடியும் கிடைக்கல, அந்த ஃபோட்டோவும் கிடைக்கல, ஃபோனோவும் கிடைக்கல சரிங்களா? ஸோ நின்மலை நிர்குண நிறைவு, ஏன்னா மலம் கலந்த இடத்துல இருக்க முடியாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டதையும் கும்பிட்டுருக்காங்கப்பா, நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது சொன்ன மாதிரி. அப்போல்லாம் ஒரு அச்சம், ஒரு ஈரம் இருந்ததுனால கொஞ்சமாவது ஈரம் இருந்துச்சு. அப்போ ஒரு தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் அவங்க சார்ந்தவங்களுக்காவது நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் குடும்பத்தில் கூட நல்லது செய்யறதுக்கு யாரும் ஒரு இது அந்த அளவுலேயும் அவ்வளோ கேவலமாகவும் பின்தாங்கிக்கிட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு என்ன ஐயா இது கேட்டு வரணும்னு நினச்சி கொஞ்சம் புண்ணிய ஆத்மாக்கெல்லாம் நம்ம மாறினாலும் சிலர் மாறுறாங்க, பலர் வந்து இன்னும் அந்த கொடும் செயல் தான் நிறையா செய்துட்ருக்காங்க. அதனால தான் ஐயா சொல்கிறார், இந்த இதெல்லாம் வேண்டாம், இத்தனை இதெல்லாம் வச்சு இவ்வளோ நீங்கள் கொடும் செயலில் போய் இறங்கி இவ்வளோலாம் கேவலமாக போகிறத விட இப்படியெல்லாம் காலத்தை கடத்திக்கிட்டு வீண் காலம் கழிக்காதீர் வந்துருங்கன்னு அவ்வளோ நல்லா அழகாக சொல்கிறாரு. அந்த மாதிரி செய்துட்டாலே நம்ம எதுக்கும் பயப்படணும், எதுக்கும் வந்து என்ன சொல்கிறது அச்சமாக என்ன சொல்கிறதுன்னு டக்குன்னு வரணும். அது மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு காலத்தை வீணாக்காமல் அழகாக நல்லது செய்யறதுக்கு துவங்கிடலாம், நல்லதே செய்து கடவுளுக்கு சீக்கிரம் போய் சேரலான்னும் போது அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால தான் நிர்மலை, அந்த மலத்தை நிர்குண அப்படி மாதிரி நிறைவை. ஒரு நிர்குணம் வந்து அந்த நிர்மல நிர்குணம் வந்து நிறையணும் அப்படின்றது அந்த மதியில அப்படிதானே. அப்போ எதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு நிர்குணம் கிடைக்கும். மலையாளிசம் ப்ராக்டிஸ் பண்ணா சிறுகுணம். சரிங்களா? ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு ஓடிச்சுக்கிட்டு அங்க இந்த கண்ட்ரிக்கு சண்டை இந்த கண்ட்ரிக்கு சண்டை இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே பாடம் நல்லதுதான். ஒத்துரிமையோட நம்மளோட சீடர்களுக்கு பாடம் எடுத்தது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா ஆமா, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம மட்டும் என்ன ஒரு தாய் வயிற்றுல இருந்து வரும்போதே எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்துட்டோம் இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் வேணும் வேணும்னு போறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. எப்போ இன்னும் வேணும் கடவுளே, இதெல்லாம் இப்படி அக்கிரமெல்லாம் பிடிக்கலையே, நிஜமா வழிபடும் போது கடவுள் உண்மையான இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கினாரு. அதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் பல இடத்துல இப்படி காட்டி விட்டாங்க, சமயம் மதம் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாலும் இங்க வந்து ஒழுங்கா கடவுளை கரெக்டா காட்டுனது எப்படி தெரியுமா? நிறைவை மழை வரும். ஜோதி மலை எங்க தெரிஞ்சு எனக்கு, மற்ற மலையெல்லாம் நீங்க கூட்டு போய் எனக்கு காட்டினா கூட எனக்கு எந்த மலையும் எனக்கு பிடிக்கவே கிடையாது. ஒரே மலை தான். அதான் சொல்றேன், நான் 48 வயசுலயே 46 வயசுக்கு மேல நான் வந்து அந்த நான்வெஜ் எல்லாம் விடணும்னு நான் முதலே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். வள்ளலாராய்யார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே. ஆனா வந்து ஐயோ இந்த பாவ செயலெல்லாம் பாவம்னு தெரியுது, ஆனாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படி இப்படின்றோம். ஆன்மா பாவம் ஒட்டுதுன்னு தெரியுது, நம்ம செய்துட்டே இப்போ விரதம்னு இருக்கோம். நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் பாவம் செய்தாலும் பாவம் பாவம் தானேன்னுவேன். ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம வந்து திருத்திக்கிட்டு இருக்கோம்ல, ஏதோ ஒரு நாளைக்கு தானே செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்துலேயே நிறையா செய்திருக்கோம். அதனால் அதையும் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ஒரு 40, 48 வயசு 50 வயசு வந்தால் இதெல்லாம் விட்டு நான் 45 வயசுக்கு மேலேன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அது கரெக்டாக ஐயா நீயே இந்த அளவுக்கு நினச்சி, ஆனால் எனக்கு அதெல்லாம் காமிச்சு கொடுத்தாருப்பா. அதெல்லாம் சொன்னா நேரம் ஆயிடும். அப்படி இல்லை, உனக்கு தான் அதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு எப்படி தெரியுமா? ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது தடுக்கிறதுக்காக எனக்கு எவ்வளோ நல்லது, நீங்கள் கடவுளை தேடுற ஆனால் இந்த ஏன் இருள் பக்கம் நீ போகிறன்ற மாதிரி எனக்கு அதில் நிறையா விளக்கம் கொடுத்துருக்காருப்பா. அதெல்லாம் சொன்ன நேரம் பத்தாது. சொல்லவா? சின்ன சின்னதாக ஒன்று சொல்லவா? வேகமாக சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ அந்த நான்வெஜ் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு கால் அலர்ஜி, அந்த டிஸ்டில்டு வாட்டர் டேடி இருக்கும் போது அது நாங்கள் தயார் பண்ணும்போது கால் அலர்ஜி ஆச்சு. சரி, அதனால கருவாடு கிருவாடெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். அந்த கருவாடுன்னா அவ்வளோ அலர்ஜி சாப்பிட்டேன். அதான் சொல்லிட்டு வரேன். அப்படி சொன்னீங்கன்னா எப்படிப்பா சொல்ல முடியும்? வேகமாக சொல்லிடுறேன். அதெல்லாம் அந்த மாதிரி ஆகி அதுக்கு தடை போட்டு அது சரி பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த மீன் சீப்பாக வைக்கிறதுன்னு ஒரு முறை சரி காலை ட்ரெயினுக்கு போகலான்னு சொல்லிட்டு பெங்களூர் போகும்போது இங்கேருந்து இந்த ஓல்டு மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிட்டு போன பாரு, நல்லா இருந்த. நான் என்ன தெரியுமாச்சு, எனக்கு உதவில் அப்படியே ரத்தமாக வழிய ஆரம்பிச்சிருப்பா அங்கே போனதுக்கு, பெங்களூருக்கு போனதுன்னு. அது எப்படி தான் அதெல்லாம் நடந்துச்சுன்னே தெரில. அப்படி ரொம்ப உடம்பும் சரியில்லாமல் எங்கே பாரு மூச்சு பிடிச்ச மாதிரி முதுகெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னவோ பண்ணிடுச்சு. போயிட்டு தினம் ஃபிசியோதெரப்பியில் ஒரு வாரம் 10-15 நாள் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணேன். அந்த மாதிரி நான் வேணான்னு போகல, ஆண்டவனே சரி பண்ணிடுவேன்னா அவங்க எங்கள் தங்கச்சியும் எங்கள் அம்மா விட்டுட்டு போய் பாருமான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ மருந்து மாத்திரை குடிக்கல, சும்மா ஃபிசியோதெரப்பி கரண்ட் எல்லாம் இது பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆண்டவன் காமிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் அதுக்கு முன்னே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் செய்து எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு 2-3 முறை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 2-3 முறையும் எனக்கு ஒரு முறை ஒரு மாதிரி காமிச்சு ஏதாச்சும் ஒரு காணா போட்டுருவேன், தொலைச்சிருவேன் பொருளெல்லாம். அப்போ ஏதோ அந்த பொருள் மேலே தானே நம்ம ஆசை பற்றெல்லாம் வச்சுருக்கோம். அதை வச்சு ஆண்டவர் நம்மளுக்கெல்லாம் உணர்த்துறாரு, இது அதில் நீ சிக்காத வந்துருன்னு. அப்பயும் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எதிரி குச்சி வந்து இப்போ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் புரிஞ்சுக்கலான்ட்டு நானா கேட்டேன். 45 வயசுக்கு மேலே தான் விடுவேன் அப்படின்ற நானே அப்படி எனக்கு நானே என்ன தடக்கல்லாம் இருந்துக்கிட்டேன். என் மனசே என்னை அப்படி தடுத்து வச்சிருந்துச்சு ஆண்டவங்கிட்ட கோவம் விடாமல். இப்போ வந்து என்ன ஆச்சு, நான் அந்த மாதிரி சொன்னதும் அந்த வயசு வந்ததுமே கரெக்டாக என்னை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக கடவுளுக்கு வந்து சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், சீக்கிரம் நெருங்க மாட்டேன்றோம், சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் இருக்கணும். உனக்கு அது சின்ன பருவத்திலே வந்துருச்சாங்க.
இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா நீ வேகம் ஆமா, ஏன்னா டைலாக் இல்லை, இது வந்து மோனோலாக டைலாகா இல்ல 4 பேர் தெரிஞ்சுட்டா பயன் பெறுவாங்களேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்ல, நானே ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அதான் அதுக்காக தான் கொஞ்சமா சொல்லிட்டேன், முக்கியமா ஏதோ 1-2 ஞாபகம் வந்தது. ஆமா, எனக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு தேவைப்படுது, நானே கேட்பேன், இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன், அப்போ மட்டும் சொன்னா போதும். சரிங்களா? ஸோ அடி முடி தோற்றா நின்மல நிர்குண நிறைவை அப்படின்னா சொல்லுங்க. இதை பற்றியும் கடவுள் எழுத பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. அடிமுடி தோற்றா நின்மல நிர்குண நிறைவுன்னா என்ன இருக்கும்? நீங்கள் சொன்ன கதைக்கும் இதுக்கும் ஒரு பொருத்தம் வரணும், இல்லைன்னா அதை சொல்லிடக்கூடாது. ஏன் சொன்னீங்க இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாதியார். எனக்கா உயிர் வலி தெரியாமல் நம்ம ஒவ்வொரு உயிரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், அதை உணரவே மாட்டோம். அது உணர்ந்தாலே நம்மளுக்கு பக்தி வந்து கரெக்டான இடத்துக்கு அப்போ உங்களுக்கு நிர்குணம் வந்துச்சா? நம்ம நேரா வந்து கடவுள் உங்களுக்கு நிர்குண நிறைவு வந்துச்சான்னு கேட்குறேன். அப்படிதான் சொல்லணும். ஆமா, நல்லதா. ஆமா, எனக்கு வந்து தேங்க்யூப்பா, எனக்கு நிர்குண நிறைவு வந்து நீ சொல்லிப்பா, ஒவ்வொரு பாடத்துலையும் அதனாலதான் இவ்வளவு பெரிய கதையை எனக்கு சொல்ல முடியுங்களா? சரி சரி. மழை வரும் அந்த இது சொல்லி முடியல, கேட்கலையே. ஒரு வெடிப்பு கூட இல்லப்பா, பனி நாள்லயாவது வெடிச்சு ரத்தம் வரும், ஒரு வெடிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எங்க இருந்து தான் அது. நான் கேட்கறேன் உங்களுக்கு, நேரம் வரும்போது நான் கேட்கறேன். இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா டைலாகா வரலையே, இது மோனோலாகா போகுது. இல்லை, வாயில இருந்தும் ரத்தம் வரல, உதட்டுல இருந்து ஊத்துது, அது எப்படிதான் வந்துச்சுன்னு எனக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு கேட்கும்போது சொன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. சொல்லுப்பா. என் வாயை இது மேலே நீங்க அடைக்கூடாது, நான் சொல்ற வரையும் முடிச்சுட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. ஏன்னா நீங்க அடைக்க எனக்கும் நான் அடைக்கணும்னு தோணும். சரி. ஸோ மழை வரும் உளத்தே வயங்கு மெய்வாழ்வு அப்படிங்கும்போது மழை வரும் ஜோதி மலையை காடிதார். சரிங்களா? உளத்தே, அந்த உலகம் வந்து முன்னாடி இப்போ இருந்த உலக மாதிரி இப்போ கிடையாது. முன்னாடி பார்த்து பொய்யா பார்த்துட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணுது, வயங்கு மெய். ஐயோ, ஒரு ஃபீல்டு வந்துட்டேன் போது நான், அது வந்து எனக்கு விளைவிச்சு தருது அப்படின்னு. மேல் விளைவே அருகிலே அப்படின்னு சொல்லுவார்ல, எனக்கு மேல் விளை தெரியுதுடா இந்த மலை வந்தவொடனே. முன்னாடி இருந்த அந்த துரிய மலை அதுக்கும் என்ன பண்ணுறது, அதையும் இது பண்ணி சுகப்பூரணும் சொல்லுவார்ல, அதுக்கு மேலே இருக்க சுகப்பூரணம். ஓகேங்களா? அந்த சுகப்பூரத்தை வந்து காட்டிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ வயங்கு மெய்வாழ்வை வரவு போக்கு அற்ற சின்மயத்தை. அப்போ முன்னாடி வரவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, வந்த வரவே வந்துட்டு அப்புறமேட்டு என்ன ஆகிடும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா? அப்போ வல்லர் வந்து வேற மாதிரி சொல்லுவார், போடுறா தாப்பால அவர் வந்தாரு, இனிமேட்டு அவர் எங்கேயும் எஸ்கேப் அவர் லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை தாப்பால போடு ரெண்டு மாதிரிலாம் சொல்லுவார். சரிங்களா? ஸோ இனிமேட்டு எங்கேயும் உனக்கு விடமாட்டுற மாதிரி ஒரு வரவு போக்காற்ற அந்த மாதிரி நீங்கள் கிளம்பிடக்கூடாது, எப்பவுமே எனக்கு சுகம் வந்து அப்படி இருந்துடணும், அதெல்லாம் என் சுகத்தில் எதுவுமே பரிசிடக்கூடாதுன்ற மாதிரி சின்மயத்தை அலையறி. சரிங்களா? இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னாலே பெருசாக இருக்கும் உங்களுக்கு, அப்படின்னு எப்படி ரிமோட்டில் போடுற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த இது இருக்குல்ல, இன்ஃப்ராரெட் லைட்டு, அதுவும் ரெட் கலர் தான். அதுவும் இல்லை இது நம்ம பார்க்குற ரெட் கலர் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு வருது. அது போக இந்த யூனிவர்ஸை விட பெரிய ரெட் கலர் இருக்குது, அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த ரேடியேஷன்ஸாக இருக்கும்போது அது அலை அரு அந்த வேவுக்கே தாண்டி சரி. சரிங்களா? வேவ் ஸ்டேட்டே இல்லாமல் அது வந்து அலை அறுத்துச்சு. அது எது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கருணை தனிப்பெரும் கடல், அதுக்கு மேலே கடல் இருக்குது, அது அலையை அறுக்கக்கூடியது, அலையை ஏற்படுத்தக்கூடிய கடல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது அலையை அறுக்கக்கூடிய கடல், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்கிறாரு. சரிங்களா? தனிப்பெரும் கடல்ன்றாரு. அப்போது தனியினாலே வந்து தனி இயற்கை கொண்டது, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான இயற்கை நடக்காது, மாயை பெருமாயை நடக்காது. அப்போ பெருங்கடல்ன்னும் போது இந்த சின்ன சின்ன கடலை வச்சுட்டு அது ஒப்பு வச்சுட்டு இருக்காதீங்க, அதோட ரியாக்ஷன்ஸே வேற அப்படின்ற மாதிரி அன்பினீர் கண்டு கொண்டேன் அப்படின்ற சொல்கிறேன். சரிங்களா?
அப்போ அன்பினும் பாட்டு போடுவார்ல, ம். இவர் உள்ள போட்ட உடனே இவர் வேற வழியில இல்ல, எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். ஆமா. ஸோ எல்லாத்தையும் ஆமா, மாயா சக்தியை நம்மள அன்போட அரவணைக்கிற மாதிரி இல்லை. அந்த அன்பும் தேவைதான். அந்த மாயையும் வேணும், துயையும் வேணும், எல்லாமே இருந்தாதான் வந்து கடவுளால எஸ்கேப் ஆக முடியும். பட் அந்த தாப்பால் தெரியுமா, அவர் உள்ள இழுத்து வச்சு தாப்பால் போடுறது. ம், கடவுளை ம். சொல்லுங்க பார்ப்போம். என்னப்பா? கடவுளை உள்ள இழுத்து வச்சு ம். தாப்பால் அவர் வந்துருவாரு உங்ககிட்ட, ஆமா. ஆனா திருப்பி போயிடுவாரு. ஐயோ இவன் ஒழுங்கா கேட்க ஆமா, மாட்டான். அசுத்தமா இருக்கிற இடத்துல யாராலதான் இருக்க முடியும்? நம்ம ஒரு அசுத்தமா தான் இருக்கோம். அசுத்தமா இருந்தா எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் வந்து அவர் எப்படி வந்து கருணை கடலா இருந்தாலும் நம்ம அசுத்தம் பிடிச்சவங்களா இருந்தா சரி, சுத்தப்படுத்திட்டு நம்மள இது பண்ணிட்டோம். நம்ம சுத்தமா எவ்வளவோ அவ்வளோ தூய்மைப்படுத்திட்டு இருக்கோம். அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறது அவள் மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்கா. அவள் தூய்மை ஆகட்டும், நம்ம வரலான்னு தான் நினைப்பாரு. அப்போ தாப்பால்ன்றது இங்க என்ன தோணுதுன்னா, கடவுளுக்கு பிடிச்ச இறக்க குணம். அதான் சரிங்களா? இறக்க குணத்தை காட்டினீங்கன்னா அவர் எங்கேயும் போக மாட்டார். அப்படியே அதுதான். ஆமா, கரெக்டு. அவருக்கு சாவியும் கொடுக்குறாரு. நம்மளை வந்து அவர் வந்து நம்மளுக்கு புகுந்துக்கிட்டு நம்மளை தாப்பால் போட்டுக்கணும்னு சொல்றாரு. நம்ம தாப்பால் போடவும் ரெடி இல்லை. அவர் போட்ட தாப்பால் அவுக்கிறதுக்கு நம்ம தயார் இல்லை. எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. மாயையிலேயே பூண்டுக்கிட்டு இருட்டுலயே நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். அதான் பெரும் தப்பு பண்ணிக்கிட்டே. அப்போ ஆண்டவர் வருவாரு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நீங்க கேட்கறது கேட்கணும்னு சொல்லி கூட கேட்காம நிறைய முறை ஜாக்கிரதைப்படுத்துறாரு. அப்ப அதனால என்ன பண்றாரு, புரிய வைக்கிறாரு. உணர்றேன் நான். அதான் எனக்கு ஆண்டவன் ஒரு பெரிய வரமா கொடுத்துருக்காரு. அப்போ சின்மயம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வட்டி பணம்லாம் இது பண்ணக்கூடாது, ஒருத்தரை ரணப்படுத்தக்கூடாதுன்னெல்லாம் கூட ஐயா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு இதுல அது என்ன, அந்த மனிதன் ஏதோ ஒன்று ஏதோ சொல்றாங்க இந்த இதுல. தெரியாத வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டுற மாதிரி எனக்கு ஒழுங்கா ஞாபகம் வச்சுனா மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க நம்ம எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கூட நம்ம என்ன பண்றது, அதை இது பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது ஒரு தடையாவது நம்ம ஓட்டி பார்த்துருக்கணும். இல்லைப்பா, ஒரு நியாய தர்ம வார்த்தைக்கே நம்ம வந்தா கூட அதெல்லாம் வருது இல்லை. அதெல்லாம் எவ்வளோ தப்பு தானே அதெல்லாம். நீங்க ஓட்டாம ஓட்டிங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால நீங்க ஒரு தடி நான் கேட்கல, ரெண்டாவது கேட்கல, என்ன மூணு தட்டியும் வந்து ஞாபகம் வராத ஒரு கருத்தை எடுத்து விடுறீங்கல்ல. அப்போ எனக்கு வந்து அது டைம் பாஸ் மாதிரி இது எனக்கும் இது வருது, மற்றவங்களுக்கும் வருது. அதனால உங்களுக்கு வந்த கதையை சொல்லி நிறுத்துறீங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமாக யோசிச்சு நீங்கள் வந்து ஐயோ தெரியலையே நீங்கள் கவலைப்படுறத விட, ஏன் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் தெரியாத தெரிஞ்சுக்கணும், அதை யோசிச்சு வச்சு அடுத்த இதில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு டைம் இருக்குல்ல, ரெக்கார்டிங்ஸ் கேட்டு அவர் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. அடுத்த ரெக்கார்டிங்ஸ் வேணால் சொல்கிறேன் அடுத்த மாதிரி சொல்கிறீங்க. அதான் வரவு போகு. ஒரு விஷயம் வருது, அது போயிடுது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி போயிடாம சின்மயத்தை, சரிங்களா? அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தங்க இதாக காட்டும் போது அது வரும் போகும். சரிங்களா? ஆனா அந்த இது காட்டிட்டாருன்னா நீல நிறத்தி இப்போ நெருப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அதுதான். அதுக்கு நீங்க கேட்காம சொல்றீங்களோ இல்லை உங்களுக்கு வரது சொல்றீங்களோ என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க மட்டும் பேசி போயிட்டா இப்போ ஏன் பாடத்துல இருக்கீங்களா, நீங்க மட்டும் ஏதோ ஒன்று போயிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனால கடவுளோட பாடம் இல்லையா, நம்ம அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ரொம்ப வரதெல்லாம் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து பாடத்துல சொல்லிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாம். இதை நம்பி வரவங்க ஏதாவது ஒன்று இது பண்ணலாம். உங்க பாடலையும் கேட்கலாம். உங்களுக்கு கூட நல்ல ஃப்ரெண்டு காட்டி அன்பை காட்டி நீங்க எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். பட் வளர டிரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படி கேட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க ஒத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லிட்டீங்கன்னா அது இதாகிடும், தனித்தனி தெரியல போயிடுது. சரிங்களா? பட் அந்த எதுக்காக நீங்கள் அதை வாங்கினீங்களோ அது இதுக்கு எங்கே யூஸ் ஆச்சு. சரிங்களா? அதெல்லாம் வச்சு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த கலர்ஸை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகுதா இல்லையா? அப்போ யாருது அதிகமாக தேவைப்படுது இந்த உலகத்துக்கு? கருத்து தெரியாதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது தேவைப்படுதா, இல்லை தெரிஞ்சு பார்த்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ யாருக்கு அதிக டைம் கொடுக்கும்? அவங்க யாரு கட்டுப்படணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாயை வந்து விட்டுட்டு நம்ம யாருக்கு இதுவாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பேதி வாய் சேதி வாயின்னு நான் ரெண்டு சொல்லுவேன். நம்ம வந்து நல்ல சேதி வாய் ஸோ நல்லா வரவு போக்காற்ற சின்மயம் அப்படின்னும் போது அந்த சிற்றம்பலத்துக்கு இது போகுதுல்ல, சிச்சம்பை
சிச்சபைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வரவு போக்கு இல்லாத ஒரு லைட் எரியும். சரிங்களா? வராது போகாது அப்படின்னு நினைக்கும். சரிங்களா? அந்த 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 இதை காட்ட வேண்டியதான். அலையறு கருணை ஆஹா கடல் இது நீல கடல் இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்பெக்ட்ரம், ராமன் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? ராமலிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அவர் லிங்க் பண்ணியிருக்காரு பாருங்க, அன்பின் ரெண்டு கொண்டேன். அவர் லிங்கேஜ் என்னன்னு பாருங்க, ராமலிங்கத்துக்கு அன்புல வந்து அந்த இதை மலையை வந்து சொல்லிருப்பார்ல, அன்பினும் என்னத்துல சொல்லுவாரு, பிடியுள் அடங்கிடும் கடலா அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே. கரெக்டா, அகப்படும். அகத்துல இவருக்கு வந்து பட்டிருக்கு. அன்பனும் பிடினும் போது கையும் சேர்த்துருக்கு, கடலை அந்த சேர்த்துட்டாரு. அப்போ முன்னாடி இருந்த உஷ்ணம் காதலில் ஏற்றின உஷ்ணம் வந்து பத்தலை, சூடேறி போய் அவங்க இன்னும் வந்து பாடியை கலந்துக்கிட்டாலும் அந்த இது ஒட்டலை. சரிங்களா? ஆனால் கருணையை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது பண்ணி தான் ஒட்டிக்கணும். சரிங்களா? அவர் வெட்டிக்கிட மாட்டார். சரிங்களா? அதான் தாப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மும்மையை எல்லாம் உடைய பேரரசை முழு ஒருங்கு உணர்த்திய உணர்வை வெம்மையை தவிர்த்து இங்கு எனக்கு அருளமுதம் வியப்புற அளித்த மெய்விளைவை செம்மையை எல்லா சித்தியும் என்பால் சேர்ந்திட குறி அருட்திறத்தை அம்மையை கருணை அப்பனை என் பேரன்பனை கண்டுகொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேரன்பன் வர்றாரு. அவர் என் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் இந்த இதில் இருந்தாலும் அவர் யார் கூட கலந்தார், செலெக்ஷன் யார் செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை காலங்களுக்காக கழிது இத்தனை மக்களை விட்டு இத்தனை ரிசோர்ஸஸ் செலவு பண்ணி, சரிங்களா, யார் செலக்ட் பண்ணுறதுன்னா நம்ம இந்த காலத்தை 19th centuryலேயே ஒரு சூழலை செலக்ட் பண்ணி அவர் இங்கே வாழ் அடைந்து. சரிங்களா? அப்போது மும்மையை எல்லாம் உடைய, மும்மை என்னும் போது காலங்கள்லாம் இது பண்ணிருச்சு, முக்காலம் மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாம் உடைய பேரரசு. அப்போது ஸ்டேட்ஸு இங்கே சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? சின்னது நடு இது பெருசு, அது மாதிரி 3 ஸ்டேட் இருக்குது. சிற்றரசு நடுவரசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒருத்தவங்களும் அரசு ஸ்டேட்டில் ஒரு அரசு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. உங்ககிட்ட வர அரசு ஒன்று இந்த சைடில். அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம பாடி கூட இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லாத நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து காட்டுவாசி ஆகிடுவோம். ஸோ அதனால் உடைய பேரரசை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபோட்டானிக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இது வரைக்கும், ஃபோனானிக்ஸ்ன்றது அது மும்மைன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே உடைய பேரரசு. இது எல்லாத்துலேயும் ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் கிங்கடா அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அவர் ஆட்சி பண்ணிருக்காரு. பேரரசு யாரும் அவர் ஈடுனே கிடையாது. எல்லா அரசருக்கும் அவர் தான் அரசுன்ற மாதிரி. முழு இது ஒருங்கு. சரிங்களா? எல்லாத்தையும் எல்லாம் டோட்டலாக வந்து என்ன பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணிட்டுருவார்ல. எல்லாத்துக்கும் வேலை எல்லாமே தனித்தனி எல்லாம் அணைஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலே அவன் தாண்ட முடியாதுன்ற மாதிரி. சரிங்களா? பட் எல்லாத்தையும் தாண்டவ இது ஆடுறாரு நம்ம தலைவன். சரிங்களா? அவர் வள்ளலாரோட காதலன். சரிங்களா? ஸோ உடைய பேரரசை முழுது ஒருங்கு உணர்த்திய, எல்லாத்தையும் ஒருங்காக தந்தனையாக காட்டி எல்லாத்தையும் குழப்பி விடாமல் எல்லாத்தையும் அவருக்கு அது விஷயம் பெருசாக நல்லா இதுவாக காட்டி அது எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லி எனக்கு கூட்டிக்கிட்டாருல, உள்ளார ஊட்டிக்கிட்டாரு. ஸோ முழுது ஒருங்கு உணர்த்திய உணர்வு பற்றி சில பேர் பேசுவாங்க. சில சமயவாதிகளும் மதவாதிகளும் உணர்வு பற்றி இதெல்லாம் வளர்த்துக்கணுன்ற மாதிரி பேசுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டிச்சு இந்த உணர்வு. சரிங்களா? இது வெம்மையை தவிர்த்து, ஏன்னா அந்த உணர்வுல என்ன இல்லை, வயலன்ஸ் கிடையாது. சரிங்களா? வயலன்ஸு வெஞ்சன்ஸ்ன்ற மாதிரி அந்த வெம்மை அது கிடையாது. சரிங்களா? வெம்மையை தவிர்த்து அதை கட் பண்ணி விட்டுது, கிளம்பு ஓடு அப்படின்ற மாதிரி. அது இன்ஹிபிஷன் அது. சரிங்களா? இன்ஹலேஷன் வேறு, இன்ஹிபிஷன் வேறு. ஸோ தவிர்த்து இங்குன்னும் போது இந்த கடவுளுக்கு இங்கு, பட் இங்குன்னும் போது அவர் இறங்கி வர்றாரு. சரிங்களா? இங்கே வந்து நம்ம இதாகிட்டு இருக்கோம், டொங்கு ஆகிட்டோம். சரிங்களா? ஸோ அவர் வந்து நம்ம இதுக்குள்ளே மிங்க ஆகிட்டாருன்னா
ஒன்றா ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த நல்ல செம்மையான வாழ்வுன்னு அதை எடுத்துகிட்டு போகிற அந்த இதை அப்படியே அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எப்படின்னா எனக்கு அருள் அமுதம் வியப்புற அது எப்படி அந்த இது அப்லிஃப்ட் கிடச்சிச்சுன்னா அருள் அமுதம் கிடச்சிச்சு. சரிங்களா? அது யாருன்னா எனக்கு, மற்றவங்க யாரும் கிடைக்கல. 19th century வரைக்கும் வெயிட் பண்ணி கடவுள் எனக்கு தரார் அப்படின்ற மாதிரி எனக்கு அருள் அமுதம். அருள்னும் போது மருள் கிடையாது. மருள்னும் போது வந்து கருணை இருக்கிற மாதிரி இருந்து எல்லாமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதை பற்றி பேச வரல. நம்மளுக்கு முக்காலத்தும் வந்து கருணை வந்து எப்பயுமே வந்து நிறைஞ்சு இது பண்ணணும். வளர்ந்தன்மை மாதிரி அள்ளி எல்லாம் குறையாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது பண்ணி எனக்கு அருள் அமுதம் வியப்புற. இல்லை நான் அந்த மாதிரி ஆளா நான் எனக்கு அந்த மாதிரி ஊட்டிருக்கீங்களே, நான் செஞ்சிருவேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அவர் வியப்பு. சரிங்களா? நீ இவ்வளோ பெரிய இதை வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாரையும் வந்து 5 தொழில் செய்யக்கூடிய இதை எனக்கு கொடுத்துட்டீங்க, அப்போது எனக்கு அந்தளவு ஏற்றி விட்டீங்கன்ற மாதிரி அருள் அமுதம் வியப்புற அளித்த மெய் விளைவை. சரிங்களா? அருகிலேன் மேல் விளைவுன்ற மாதிரி இதில் மெய் விளைவு. சரிங்களா? ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது ஏற்ற இது செஞ்சாகணும் இந்த பாடி. சரிங்களா? நல்ல அமுதத்தை வந்து உடம்பு ஏற்றிருக்காரு. ஏற்றிட்ட உடனே அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா இல்லையா? அதனால தான் இவருக்கு வந்து வியப்புற அளித்த மெய் விளைவு. ஆஹா, இது தானே உண்மையான எஃபெக்ட். நம்ம வந்து நித்தியம் அந்தோனும் சில பேர் பேசிட்டு இருப்பானுங்க, நித்தியம் அந்தத்துக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு, ஆனந்தத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அவனுங்க அது வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது தவிர வாழ்க்கையில் அது இல்லைன்னு பேசியிருப்போம்ல. ஸோ அதுக்கு வாழ்க்கையில் யாருக்கு வந்துச்சு நம்ம தெரியுது, வளர்ந்து தான் வந்திருக்கு நமக்கு தெரியுது அவர் எழுத்துக்களால். சரிங்களா? அளித்த மெய் விளைவை செம்மையை, செம்மையாக இருக்கிற அப்படின்னு நம்ம இப்போ பேசுவோம். அது அந்த காலத்துலேயே அந்த வார்த்தைகள்லாம் இருந்துருக்கு நம்ம தெரியுது. சரிங்களா? ஸோ செம்மையை எல்லாம் இந்த மாதிரி கிடையாது, சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம பேசுவோம்ல இப்போ லேட்டஸ்டாக. ஸோ அது மாதிரி செம்மையை எல்லா சித்தையும் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க எப்பா அப்படின்ற மாதிரி எல்லா சித்தையும் என்பால் அது கொடுத்து வேற விட்டுச்சு. நீ பண்ண உனக்கு என்ன இப்போ ரைஸ் வரலையா, நான் மட்டும் தான் பண்ணுவேண்ணா அப்படின்ற மாதிரி. அதான் வள்ளலார் சொல்லுது, எனக்கு இது போதாதோ வளர ஒரு பாடல அமைப்பார்ல, சான்ஸ் மட்டுமா கொடுக்குறாரு. ஒரு பெற்றிருக்கணும்ன்ற ஆசையில அந்த அதுதான் மேலோங்குனது. அதுவும் நம்ம ஃபெயிலியர் ஆனா கூட நம்ம மேல பாருங்க அவர் எந்த அளவுக்கு நம்ம பிரைஸை ஏற்றி விட்டுறாரு பாருங்க, வேல்யூ ஏற்றி விட்டுரு. ஸோ சேர்ந்துட்டு மாதிரி சொல்லணும். குருன்னா அப்படிதான் இருக்கணும். இங்க இருக்க குரு சில பேர் குரு தான் எனக்கு பிடிக்குது. அதுக்கு தான் நான் அவ்வளவு சீக்கிரம் அதுல என்ன வருஷம் நான் என்ன சொல்றேன், 45 வயசு எங்க 5 வயசு 5 வருஷத்துலயே 5 வருஷம் இல்ல 5 மாசத்துல மாறிட்டேன் நான். அப்போ எனக்கு 5 வயசுலயே மாத்திட்டாரு. இல்ல எனக்கும் வேகமானதுதான். வேகம்னு சொல்லலாம் எப்படின்னா அது அடுத்த நொடிகளே நான் வந்து என்ன பண்ணேன், ஐயோ உனக்கு அந்த ஈரம் இருந்திருக்கு. அந்த 5 வயசு மேல நான் கண்டுபிடிச்சேன், ஓ இவ்வளவு ஈரம் இருக்கா இந்த பையனுக்கு, இவ்வளவு அழகு. அந்த மாமிசத்தெல்லாம் பார்த்து அது எனக்கு வெளியில எடுத்துடணும்ல, அந்த லைட் வந்து பிரகாசமா இல்ல, பிரைட்டா கிடையாது. அதுக்கு முன்னாடியே உனக்கு இருந்திருக்கு, நான் கண்டுபிடிச்சிக்கல. அதெல்லாம் தூக்கி விட்டுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஏஜ்ல தான் எல்இடி அந்த இதெல்லாம் இந்த ஏஜ் வந்தோடனே தான் நமக்கு தெரியுது, இந்த எலக்ட்ரானிக் ஏஜ் தான். ஸோ இந்த சித்தி என்பால் இப்போ எனக்கு டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா, வளர வந்துட்டு உடனே. சரிங்களா? அவரு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் செஞ்சு கொடுக்குறாருல்ல. எலக்ட்ரிக்கல்ஸ் வந்துருச்சு, அதுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ஷன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லா சித்திகளும் என்பால் சேர்ந்துட்ட புரி. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, அருட்தேர்த்தை அருட்திரோன்றதால தான் இதெல்லாம் வந்துருக்கு. இல்லைன்னா எல்லாமே வந்து என்ன ஆகிடும், நம்ம படிச்சுக்கணும் ஜீவகாரணத்தில் விளங்காமல் போயிடும். ஒரு ஆர்கன்ஸா. சரிங்களா? அருட்திரம் ஒழுங்காக செயல்படலைன்னா உங்களோட உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது நம்ம படிச்சிருக்கோம். அதே ஆனால் இவருக்கு என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா சேர்ந்துருக்குது. வயசாக எல்லாமே காலி ஆகிடும்னு பார்த்துருந்தா இதில் வந்து வயசாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் சேர்ந்துட்டு புரி அருட்திரத்தை, இது செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காக இந்த இயற்கை வர வச்சு நம்மளை சாவறதுக்கு எம்மன் கிட்டது உங்களுக்கு தார வைக்கிறது கிடையாது. சரிங்களா? அவரே வந்து வர்றதுக்காக. சரிங்களா? அது மாதிரி தான் அம்மையை. அப்போ இந்த ப்ரோக்ராம் இது பண்ணுறது யார் ப்ரோக்ராம் நடத்தணும்னா அதுக்கேற்ற எலக்ட்ரானிக்ஸ் யார் கொடுக்கணும், அம்மை கொடுக்கணும். அவங்க எலக்ட்ரானிக் ஒழுங்காக வேலை செய்யலாம் காலி. சரிங்களா? அப்போ
அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சு வச்சிருக்கணும். நம்ம இறக்கம் காட்டாமல் முடிஞ்சா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஒழுங்காக அது அப்படியே கல் மாதிரி நின்றோம். அப்புறம் ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடும். இல்லை எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ அம்மையே கருணை அப்பனை அப்பன்னும் போது எங்கே போயிடுது நியூக்ளியஸ். கருணைன்னும் போது கருப்பிடிக்கிறது இல்லையா, அதனால அது வச்சிருக்காரு. சரிங்களா, இவங்க உரு கொடுக்குறவங்க அவன் கருப்புடி. சரிங்களா, குடு உடு. சரிங்களா, ஸோ அப்பன் அப்பாலில் இருக்கு. சரிங்களா, நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கருவில் இருக்கு. நம்ம ரீச்சுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் நம்ம ரீச் ஆகலாம் அம்மையால். சரிங்களா, அம்மை என்ன பண்ணால் எலக்ட்ரானிக்ஸால நம்ம என்ன பண்ண ரீச் பண்ணி விடுவோம். அந்த சைடில் நடராசனை வந்து காட்டி விடுவோம் அவரோட ஆளில். இல்லைன்னா நம்ம உடஞ்சிருவோம், அதுக்கிட்ட நெருங்க முடியும் நம்மளால. அந்த அம்மை ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம கிளம்ப முடியும். சரிங்களா, அப்பனை வந்து ரீச் ஆகிட்டுன்னா அவரு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. சரிங்களா, அதனால நம்ம செலெக்ஷன் ரொம்ப அம்மை வந்து ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. தப்பான ஆளை செலக்டே கிடையாது, ஓடிடுன்றாங்க. சரிங்களா, அவங்களுக்குள்ள நீங்கள் வந்து நீங்கள் இறங்கணும் அப்படின்னா அது கரெக்டான ஆளாக தான் இறங்க முடியும். கருணை நிறைய ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன கருணையை காட்டணும் அட்லீஸ்ட். அப்போ தான் வந்து உங்கள் டேடியை காட்டி பெருங்கருணையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்பனை என் பேர் அன்பனை அங்கே போயிட்டுனா உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா டேடி வந்து என்னவா மாறாரு. இப்போ நீங்கள் அன்பன் கிட்ட என்ன கேட்பீங்க? நண்பன்கிட்ட கேட்கறது ஒன்று. சரிங்களா, அன்பன்கிட்ட என்ன கேட்பீங்க? காதலன்ட்ட நீங்கள் வந்து எனக்கு காரு வாங்கி தருவில்லை, எனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு இங்கே வாங்கி தருவில்லை, அதை வாங்கி தருவில்லை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு உடம்பு ஆமாம் எனக்கு வந்து இந்த இது பண்ணி கொடுப்பீங்கல்ல, மரணமில்லா ஆமா அந்த மாதிரியான வார்த்தைகள் மாதிரி சிலது கேட்கறது. எனக்கு அதை பண்ணித்தாங்க, ஏழைங்கெல்லாம் பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நான் இருக்கேன், நீ பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் கரெக்டு தான். முன்னாடி வந்து கோவில்னு சொன்னாரு, இப்போ வந்து எங்க சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் இதுக்காக போயிட்டாரு, அன்புக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அன்புன்னும் போது உங்களுக்கு வந்து இது இங்க பப்ளிக் கிடையாது. சரிங்களா, இங்க பிரைவேட்ல வருது. சரிங்களா, என்னென்ன வார்த்தையை சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ இவருக்கு தனியா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காரு. நீ வந்து பண்ணு, இதை பண்ணு. சரிங்களா, மற்றவங்க எல்லாரும் பொதுவில் கோயிலில் கண்டு கொண்டேன்னு ஒன்று, அன்பினில் கண்டு கொண்டு வேற. அப்போ கோயில்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, அது வந்து அரசன் அவ்வளோவா வரதில்லை. அவர் வந்தாருன்னா மற்ற பொது வளங்கள் விட மாட்டாங்க. அந்த மாதிரி தானே இப்போ கோயில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே கோட்டையில் எடுத்துக்குது. சரிங்களா, கோயிலில் ஒன்று கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி. அப்போ நான் எங்கே பார்க்க முடியும், கோட்டை. சரிங்களா, கோட்டையில் வந்து இதாகுது, கருன்றது ஒன்று இருக்குது, டேடியோட பாடி. சரிங்களா, அதுதான் டேடியோட ஒரு இடத்துல வந்து இதாகுது. சரிங்களா, அந்த ஜென்ரேஷனு டேடியோட மொத்தம் எண்டையரும். சரிங்களா, அது சொல்கிறதால பாடி ஆடியன் இருக்குல்ல, அந்த மாதிரி அவரோட அன்பன் வந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட இதில் ஒட்டணும் நம்ம. சரிங்களா, அவரோட நியூக்ளியஸில் இருக்கிற அந்த சிதம்பரம் வள்ளி இருக்கு தெரியுமா, அதோட பவர் நம்மக்கிட்டே ஏறணும். ஸோ அப்போ அதை பற்றி தான் வந்து நம்மளுக்கு அன்பனை தெரியும். சரிங்களா, பேர் அன்பன் பேர் அன்பன்னும் போது இவர் வந்து மாக்காத முன்னாடி இருந்து அந்த இவங்க அந்த லெவல்ஸ் இருக்குல்ல, சிச்சுப்பா போச்சுப்பா அதெல்லாம் தாண்டுது. உத்தரஞான சிதம்பரம் இருக்குது, அதை தாண்டி வந்துருச்சு. அதுதான் தெரியுதுல்ல. அடுத்த பாடல் வந்து இதோட கடைசி பாடலாக இருக்குது. இந்த வகை இது ஆரம்பிச்சோம்னா ஒன்று, அது கடைசி 26th பாடலாக இருக்குது. கருத்தனை எனது கண்ணனை எவனை. இதில் ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, அடுத்த எபிசோடு 26th நினைக்கிறேன். இந்த பாடலோட 26. சரிங்களா, இதோட முடிவு நினைக்கிறேன். பார்ப்போம். கருத்தனை எனது கண் அணை எவனை அப்படின் போது என்ன தெரியுது,
முன்னாடி வந்து நம்ம கிறிஸ்துவ அந்த கருத்து அந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, அந்த மாதிரி தான் சொல்றாங்க, விளக்கம் சொல்றவங்க. அந்த மாதிரி எனக்கு இவர் விளக்கம் கொடுத்தது சரிங்களா. மற்றவங்க விளக்கமெல்லாம் யாரெல்லாம் கிருஷ்ணர் சொன்னதே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ நல்லா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நெறி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எப்படி நம்ம பங்களிச்சு எப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற தீயதை அந்த தீயதெல்லாம் எப்படி நீக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு அளவு கத்து தராங்க. ஆனா இந்த கடுமை கடலை காட்டி விடுறது வேற மாதிரி இது வந்து தாண்டவிக்குது, எனர்ஜி நிறைய புகுந்து. இதை வச்சு நீங்க கிரகிக்கலாம் எப்படின்னு. இப்போ கிருஷ்ணா வந்து மில்க் குடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து காட்டினதுனால நிறைய பேர் வந்து என் தலைமை குடிக்கிறாரு, அதுல இம்சை கிடையாது, அவர் பண்ணாருன்னா நியாயம் இருக்கும் நம்புறாங்க. அவங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு சத்வி சாத்துல அந்த சத் சங்கம் அந்த சொற்பொழிவுல வெண்ணெய் வந்து நம்ம ஆன்மா நம்மள வந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்டான்னு சொல்றது வந்து வெண்ணெய் இல்ல, அது வந்து நம்ம உடம்பு. பானைன்றது உங்க உடம்பு, வெண்ணன்றது நம்ம உயிர். மக்கள் இந்த மாதிரி நீங்க சொல்றது ஸ்பெஷலான விளக்கம், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பானைன்னு அந்த எப்படி சட்டையை உடைக்கிறாங்க கடைசி சட்டை பண்ணி சரிங்களா, அதுக்கு முன்னாடி கடையை தெரிஞ்சுக்கணும், அந்த உஷ்ணம் ஏற்றிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஓரளவு எடுத்துட்டு வரீங்க. வேலுக்குடி கிருஷ்ணன் அவர் மானசீக குருவா நான் ஏத்திருந்தேன். அப்ப வந்து அவர் சொன்ன விளக்கம் இப்படி எல்லாம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் யார் ஏத்துக்கிறா, எடுத்துக்கிறாங்களா? அவங்களே என்ன பண்றாங்க, நெய்யை போய் சாப்பிட்டு உயிர் வழி எல்லாம் தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. ஓரளவுக்கு தான் அவங்க அதுல ஊடுருவினாங்க. டிஜிட்டல் குருவா வரைக்கும் உங்களுக்கு சேஃப். நீங்க வந்து அது அந்த கத்து கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எட்டுது. அப்புறம் இவங்க வந்து அது அந்த அளவுக்கு விளக்கத்துக்கு போறாங்களா? நம்மளுக்கும் வந்து 2 காம்பு, மாட்டுக்கு 2 காம்பு, நம்மளுக்கு 2 காம்புன்னும் போது எல்லாமே அங்க உடஞ்சிடும். அப்புறம் இப்படியும் அப்படியும் குழம்பு நெருங்க வந்து என்ன ஆயிடும், சொல்லிட்டாங்க. இது ஊற்றுனா எது நீங்க வந்து ஊற்றிடும் தண்ணீர் எடுங்க நினைச்சுக்காதீங்க, ஊத்த வாசனை சரிங்களா, அப்படிதானே. கிட்ட நம்ம நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடும். நம்ம பாவம் செய்யறதுக்கு தடுப்பு எதுவுமே போட மாட்டேன்றாங்க. அப்புறமான்றதுனாலதான் நம்ம அலட்சியம். அந்த மாதிரி குருக்களை நான் சொல்ல வரேன் சரிங்களா. ஏன்னா இந்த வெண்ணன்றது நீ சொன்ன மாதிரி உருக்கி அந்த நம்ம ஆன்மாவை கரெக்டா நல்லா எடுத்துக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் லாஸ்டா என்ன பண்றாங்க, அந்த சுத்த விட்டுடுறாங்க. நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அரவணைக்கிற மாதிரி போய் நம்மள வந்து இது என்ன மாட்டிக்கிறோம். அங்கங்க அப்படியே மாட்டி போட்டு சுத்தி அதான் நம்ம என்ன பண்றோம். அதனால நம்ம தனியா பிரிச்சு எடுக்க முடியல, உயிர் வழியை தெரிஞ்சுக்க மாட்டோம். அதனால இவருக்கு என்ன பண்ணாரு, இவர் பால் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, என் பால் அப்படின்னும் போது இவரோட பால் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுது சரிங்களா. அம்மையும் அப்பனும் அப்படிலாம் கலந்த பால் இது. ஸோ அடுத்தது வந்து கருத்தனை எனது கண்ணணை அவனையான் என்பது. அதில் வந்து கருத்தை சொல்லி கொடுத்து கண் அணை அப்படின்னும் போது அணைன்னும் போது என்ன சொல்லி பார்ப்போம். ஆமாம், அந்த அணை சரிங்களா. அந்த அணைய மணி அப்படின்னும் போது ஏன் வந்து இவரோட கண்ணு வந்து அருள்புரிஞ்சது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கண்ணு மனுஷனோட கண்ணு வந்து கைன்னு லாஸ்டையும் பார்த்தோம், இதுல கண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கரணேந்திரியங்களும் மோட்டார் சிஸ்டம் ஒன்று, இதுல வந்து சென்சாரி சிஸ்டம் சரிங்களா. சென்சாரு மோட்டாரு ரெண்டுத்தையும் இது பண்ணுறது. முன்னாடி டென்சார் ஹேண்டில் பண்ணுறது, இப்போ கோ டென்சார் அது இருந்தாலும் இப்போ கோ டாமினேஷன் வருது சரிங்களா. முன்னாடி ஒரே டாமினேஷன் தான், அதெல்லாம் உங்கள் பேச்செல்லாம் கேட்காது ஃபோர்ஸ்ஃபுல் லெவல்ஸில். அதில் இம்சையாக இருக்கிறதா அதெல்லாம் பார்க்காது சரிங்களா. ஆனால் இதில் வந்து அந்த இம்சை கொஞ்சம் கூட நடந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கருத்தனை. அந்த மாதிரி கண்ணணை என்னோட கண்ணு வந்து அந்த மாதிரி தான். ஐயோ வலிக்கு வலிச்சிட போகுது பார்த்து பார்த்து அப்படின்ற மாதிரி கண்ணு அணை சரிங்களா. கேட்டகிங் சரிங்களா. அவங்களெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த கத்தியெல்லாம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. அதனால் கண்ணணை எவனை கருணை யார் அமுதனை தெரியுங்களா. கருணை வந்து ஆரம்பத்துல ஊட்டு எழுது தெரியுங்களா. ஏன்னா இந்த கேஸ் எஸ்டேட்ல நம்ம வந்து வான லெவல்ஸ்ல இருக்குது. வான லெவல்ஸ்ல ஆத்துனீங்கன்னா என்ன ஆகிடும், ஊத்து வரும்னு அர்த்தம். அப்படியே நம்மளுக்கு தெரியுதுல்ல, அப்படிதானே. இப்போ நம்மளுக்கு மழை வேற மாதிரி டைரக்ஷன் தெரியுங்களா. பட் அந்த மழை வந்து டிஃப்ரெண்டான டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா.
அப்போ ம் கருணை ஆறு அமுதனை ஆறு அமுது எனக்கு அளித்த. ஸோ அவர் வந்து அந்த இதுல மலையா விரிஞ்சு எனக்கு அமுதா கொடுக்குறாரு. எரிமலை தானே கக்குவோம், ம் ஆனா அவர் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கருணை மலை பொழின்ற மாதிரி ஆமா. அவர் எனக்கு ப்ரிசிபிடேஷன் கொடுக்குறதுலாம் சூப்பரா இருக்கு. சரிங்களா? எனக்கும் அப்படிதான் கொடுத்ததா தான் நான் நம்புறேன். அப்படிதான் சந்தோஷப்படுறேன். எனக்கு அந்த அலர்ஜி எல்லாம் கொடுத்து 11 வருஷம் 12 வருஷம் அந்த கால் அலர்ஜியால் அவஸ்தைப்பட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு நல்லது தான் செய்தாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படுறேன். ஏன்னா அப்பதான் நான் அதெல்லாம் தவிர்க்க முடியுது. ஏன்னா ஏற்றிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லது நடக்குது, என்னால் கிரகிச்சிக்க முடியுது, சகிச்சிக்க முடியுது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இப்போ அன்னைக்கு கூட இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் ஒன்று ஒன்று நடக்கும் போதெல்லாம் இப்போ கூட எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போனது, அந்த மன உளைச்சல், அதெல்லாம் கஷ்டப்பட்டு மனசெல்லாம் வந்து எவ்வளோ வலி வந்தாலும் இதெல்லாம் நல்லதுக்கு தான், ஆண்டவன் எனக்கு ஒன்று செய்தாருன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடக்குது, அப்படி தான் எனக்கு உணர்த்துறாரு. நல்லா இருக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது. அந்த வலி கூட எனக்கு துன்பமாக நான் எடுத்துக்கல. அதுவும் நான் செய்த பாவத்துக்கு நான் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு ஏதோ தவறு செய்திருக்கேன், அவங்க மூலியமாக எனக்கு இது நடந்துச்சு, இது நல்லதுக்கு தான், இது நான் திரும்பத்துக்கு தான், அப்படிதான் எனக்கு தோணுதுப்பா. நம்ம கடவுளை மட்டும் கேட்போம், ஐயா எனக்கு ரெப்புடேஷன்லாம் போதும், ஆமா எனக்கு இன்னும் நல்ல அவர் மாத்தி கொடுப்பாரு இருந்து நல்லதா அந்த கவலையை வந்து அடுத்து கவலையை எடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை இன்பத்தை வந்து நல்ல. ஆமாப்பா, சரிங்களா? கடவுள் உங்களுக்கு இன்பம் நல்ல போடும் கடவுள். சரிங்களா? அப்போ கருணை ஆரம்பது எனக்கு அளித்த ஒருத்தனை அழியும் போது என்ன அர்த்தம்? இது பல அர்த்தம் இருக்குது, ஆனா இது ஒருத்தனை சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஒருத்தனைன்னா அந்த ஒரே ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஒருமை கடவுள். எல்லாரும் ஒன்னா வச்சு நீங்க பார்க்கணும். நீங்க வந்து நீங்க இது பண்ண முடியாது, சுயமாகவும் இருக்கணும், பரமாகவும் இருக்கணும், அருளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் சொல்லுவார். அப்போதான் உங்களுக்கு சிவம் கிடைக்குன்ற மாதிரி உங்களுக்கு நீங்க இது ஒருத்தனை என்னை உடைய நாயகனை. அப்போ என்னை வந்து ஒரு இது பண்ணிட்டார். இப்போ ஒரு படத்துல வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு காதலியை வந்து கவர்ற மாதிரி இருக்கும்ல, கவர்றது இது தீவிரி கிடையாது, கல்வனாடி சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு கவர்றது. இப்போ ஒரு சரணாலயங்கள்ல வந்து இது பண்ணுவாங்களா, ரஃபா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களா, நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து நடக்குது. இதெல்லாம் ஒருத்தனை என்னை உடைய நாயகனை என்ன ஸ்மூத்தாக கரை தேத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. எப்போவுமே கடவுளை திட்டணும்னு அந்த எண்ணமே வராது, எனக்கு வரக்கூடாதுன்னு தான் என் பிரார்த்தனையே. கடவுள் வந்து எனக்கு எப்போவுமே எது செய்தாலும் நல்லது தான் செய்வார், அதான் எனக்கு உகந்தது. அதே மாதிரி கடவுளை வந்து திட்டவே கூடாது. யாருன்னா திட்டுறவங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது, கடவுளை திட்டினா எனக்கு பிடிக்காது. கடவுள் வந்து அவ்வளோ நல்ல செயல் செய்கிறாரு. எவ்வளோ இந்த உலகத்தை படைச்சி எவ்வளோ நம்மளுக்கு எல்லாமே நல்லதே கொடுத்துருக்காரு. நம்ம தப்பா எங்கேயோ போய் விழுந்து ஏதோ உலகத்துல வந்து சில கேள்விகள் இருக்கலாம், அது நம்ம உணர்த்துறதுக்கு தான் கொடுக்குறாரு. அதுவும் நம்ம உணர்றதுக்கு. அப்போ சுவாரஸ்யம் வேணுமே, அப்போ நல்லா தானே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தானே. அதெல்லாம் கடவுளை நீங்க வந்து அடையிற அந்த ஞாபகம் போயிடுது. அந்த இது விளையாட்டுன்னு சில பேர் அதை விட்டுருவாங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நான் மண்ணிலையும் கல்லையும் அறியாமையில சின்ன வயசுல வறுமையில கஷ்டப்படும் போது நானே நினைச்சிருக்கேன், மாதிரியெல்லாம் எடுத்து என்ன பண்ணல, தண்ணியில போய் எல்லாம் முடிச்சு செத்துக்கணும், எதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் சாவடிக்க மாட்டாரு கடவுளை அப்படின்னு ஒரு ஞாபகம் வர மாட்டேன். அப்படித்தானே? என்ன ஆனாலும் என் கடவுளை என்னை காப்பாத்திடுவார், சாவடிக்க மாட்டார். அப்ப எனக்கு அந்த எண்ணம் செத்துக்கணும்னு நினைச்சு, ஆனா வந்து எனக்கு அந்த சாவே வரல. நோய் நொடி வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாதான் உங்களுக்கு கடவுளை கூப்பிட்டா தான் வருவாரு. நீங்க வந்து கூப்பிடாம அப்படி இருக்கக்கூடாது. கடவுளை மட்டும் கூப்பிடுவேன், கடவுளை மட்டும் வேண்டுவேன். அப்போ சாவத்துக்கு மேல ஆசைப்படுறதுன்னா கடவுளை தூரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதான் அப்போ தெரியல, இப்ப தெரியுது. ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வார்த்தைகளை வீணாச்சு அந்த செய்தி நல்ல செய்தி வாயா இருந்தால் பெட்ரு. ஆமா, இப்போ அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. இப்போ கடவுளை வந்து நம்மளுக்கு கொடுப்பாருன்ற எண்ணம் தான் வருது. ஏன்னா நம்ம தேத்திக்கிட்டே வராரு, ஏத்துறாரு. அதான் உடைய நாயகனே வல்ல ரேங்க் ஏறிடுச்சு. வள்ளல்னு பேர் ஆரம்பிச்சாங்க வச்சா. எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சேன். எனக்கு அருள் அந்த இது என்ன அருள் கொடுத்து நிறைய பேர் நம்ம மாத்தக்கூடிய இது நம்ம கிட்ட உரிமை நம்ம கிட்ட இருக்குதுல்ல. அதனால நமக்கு ஒழுங்கான அந்த ஆண்மனையே உரிமைன்னு ஒருத்தரேன்றார்ல, உயிர் வழியை தெரிஞ்சு உயிரெல்லாம் நல்லா இது பண்ண வைக்கிறாரு. அப்போ அந்த கருத்தை என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆண்மனையை ஒருமைப்பட்ட உரிமையை நீங்க வந்து கொண்டாடுங்க அப்படின்றாரு. ஸோ அதை நானும் இந்த இதுல ஆரோவில் சொல்லும் போது எனக்கு சமைதியா இருந்துச்சு. சரிங்களா?
நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கையில் வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க வந்து ஜாலியாவா அனிமல்ஸ் சாவடிக்கும் போது நம்ம அதை சொல்லி இது பண்ணும்போது ஜாலியாக இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்க முடிச்சான். ஆனால் எனக்கு அதில் இருக்க ஜாலினஸ் எனக்கு நல்லா தெரியுது. கரெக்டு தானே? இப்போ அனிமல்ஸோட சோகத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். அவங்கள அடித்து சாவடிக்கிறாங்க அதெல்லாம், அதில் என்ன ஜாலி நீ கண்ட அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறான். அவன் சாதனா ஃபாரஸ்ட் இருந்தவன். அப்போது அந்த ஃபாரஸ்ட் இருக்கவங்களாம் அந்த ஜாலியை பற்றி தெரியல போகுது. ஒருத்தவங்க வந்து அதில் மீடுறான், காட்டு வாசித்தனத்தை விட்டுட்டு அவன் வந்து சுகவீட்டு வாசியாக மாறுறான் அப்படின்னும் போது அது நல்லது தானே. ஜாலியாக அடுத்தவங்க ஜாலினஸ் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டீங்களா? ஏழைகளோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. வீகனிசத்தில் வந்து அவங்களோட கஷ்டங்கள்லாம் பார்த்து நீங்கள் அதை உள்ளே வாங்கிட்டீங்க. அமேசிங். சரிங்களா? அது கரெக்டு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தவங்க வந்து நல்லவன் மாறுறான், அவங்க தப்பு பண்ணுறதை விட்டுட்டு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கணும்? அந்த ஹாப்பினஸ் நீங்கள் வந்து கொண்டாடணுமா இல்லையா? மற்றவங்களுக்கும் சொல்லி எடுத்து நல்லா கொடுத்து எல்லாருமே அனுபவி. அதனால தான் வளரில் வந்து சன்மாதத்தை நானே நடத்திக்கின்றேன் அப்படின்றாரு. வேற யாரையும் விட்டுறாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஜாலியாக பார்த்துப்பேன், நீ ஜாலியாக கொண்டாடு. ஒரு வீகனிசத்துக்கு அவருக்கு ஜாலியாக கொண்டாடுங்கன்றது. சரிங்களா? மற்றவங்கலாம் சோகன்ற மாதிரி எல்லாரும் சாவடிக்க. அதாவது வள்ளலிசம் வந்து தெரியாத வரைக்கும், காட்டு வசம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியல, மாக்காதல் தெரிய மாட்டேங்குது. அப்படிதானே? அரவிந்தர் வரையும் நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு வந்து தத்துவ இதுக்கு போயிடுது, நடராஜர் வரையும் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அந்த சேட்டைகள்லாம் நம்ம தாண்டி இப்போ வர போகிறோம். சரிங்களா? இப்போது அடுத்தது எனக்கு உடைய நாயகனை, அதான் நாயகன் ஹீரோயிசம் ஜீரோவாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கடந்துட்டு சொல்லிட்டு திருப்பி ஜீரோவுக்கு போயிட முடியாது. சரிங்களா? ஸோ அது நான் வந்து மறுபடியும் ஐயா சொல்கிறதுல எல்லாம் எடுத்து போட்டுருங்க, தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதுனால அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கூடவே எனக்கு கூட இருப்பாருன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ அவரும் சீடரை வச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், பெருசு அவர் கொடுத்துட்ட பின்னாடி அவங்க சிறுசுன்ற மாதிரி கூட சிறுசை தான் கடந்துட்டோம். அப்புறம் பெருசை கொடுக்கும்போது ஆமாம், அருட்சோதியோட நாடெல்லாம் நானெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. பாடலை ஒழுங்காக நீங்கள் பாடலாம். சரிங்களா? அருட்சோதி எதை வந்து லேட்டஸ்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் பெஸ்ட்டு. லேட்டஸ்டான எது எக்ஸ்பிளனேஷன் அதுதான் நீங்கள் கொடுக்கும்போது ஏன் நம்ம பின்னாடிலாம் போயிட்டு நீங்கள் அலசலாம், வரலாறு பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் வந்து இங்கேயே கொடுத்துருக்காரு, ப்ரெசென்ட்டை பார்க்கலாம்ல. அதுதான் நம்ம ப்ரெசென்ட், இது கிஃப்டாக இருக்குது. நல்லா அந்த ப்ரெசென்ட் தான் நம்ம ப்ரெசென்ட். சரிங்களா? புதுமையாகவும் இருக்குது, புதுமையிலையும் புதுமை. அது என்ன சொல்றது, அது பழமையாக இருந்தாலும் பழமையே தான் புதுமையாக்கி அற்புதமாக கொடுக்குறாரு. நல்லாவே இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அது எடிட் பண்ணவர் யாரு? அது எடிட் பண்ணவர் யாரு? அவரு தான் எடிட் பண்றாரு. அவர் தானே எக்காலத்துலேயும் அவர் தானே இருக்காரு. கடந்த காலமும் அவர் தான், நிகழ்காலமும் அவர் தான், வருங்காலமும் அவர் தான், என்றென்றைக்கும் எப்பவுமே இருக்கிறவரு. காலம்லாம் கடந்து அவர் தான் எல்லாமே நேர்த்தியாக என்ன சூப்பராக செய்வார். அப்படி செய்கிறவரு நம்மளுக்கு காலம் கழிஞ்சு வரும்போது கையில் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம ஏற்றுக்கும் போது நம்ம இல்லை நான் கடந்த காலத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு தெரியும் எந்த காலத்துக்கு எது கொடுக்கணும். வாங்கினா வந்து தான் தீரணும். ஏன்னா நல்லா தானே இருக்கு. வேண்டார் உளரோ அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருச்சு, வேற யாரும் வந்து வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்லும் போதே எனக்கு சந்தோஷம் தான், ஏத்துக்கணும் தான். ஆனால் நான் பாவியாச்சு, இதெல்லாம் எனக்கு இயல்பு உடையாக தான் இருக்குமான்னு தான் நான் நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். 5 வருஷம் டைம் கேட்டேன், ஆனால் 5 மாதம் 5 வாரத்தில் என்ன மாற்றிக்கிட்டு வேண்டாரே கிடையாது. எல்லாரும் வேண்டுவாங்க ஒன்று நினைச்சுன்ற மாதிரி. நமக்கு அந்த ஆனந்தத்தை சீக்கிரம் கொடுக்க போறாரு. எல்லாருமே சுத்த சிவ சன்மார்க்கியாக மாறுவாங்க தான். எல்லாமே நல்லதா நடக்கும். அது மேலோரும் சரி கீழோரும் சரி, மேலோரும் அவங்களும் ஒன்று தான் வேண்டுறாங்க, கீழோரும் அவங்களும் ஒன்று தான். இப்போ நானும் ஒன்று வேண்டதில்லை, எந்த வித இதுவும் கிடையாதுன்ற மாதிரி நிறுத்தனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த நிறுத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க. என்னை உடைய நாயகனே உண்மை வேதாம. அப்போ உண்மையின் போது என்ன தெரியுது உங்களுக்கு? ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடாது. சரிங்களா? ரிடக்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடாது. காட்டு வயசனமும் போயிடக்கூடாது. அது இல்லாமல் எல்லாமே எனக்கு தான். சரிங்களா? அப்படின்னு கான்குவர் பண்ணிட்டு கேபிட்டலிஸ்டாகவும் போயிடக்கூடாது. அப்படிதானே? எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக கரெக்டாக எதை ரெடியூஸ் பண்ணுமோ எதை ரெடியூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணணும். ஆனால் அபியூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஒன்று நடக்கும். அதனால தான் வளர வந்து எனக்கு வந்து நியூட்ரிஷன் அந்த பயோ மிஷினே எனக்கு வந்து சொல்கிறாரு.
அதுதான் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே போட்டாரு கரெக்டா. ஆமா என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா நீ செய்தான் ஆகணும். ஆமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைம் புலை விட்டு தான் ஆகணும். கொலை பண்றது நான் சீக்கிரமா மாறிடா, நீ ஃபர்ஸ்ட் மாறினாதான் உனக்கு அடுத்து நிறைய பேர் வேலை கொடுக்கணும். ஒழுக்கம் நீ செய்தான் ஆகணும். ஆமா நிறைய பேர் நான் வேலை கொடுக்கணும், நீ வேலை செய்யாம போயிட்டுனா அப்புறம் அது கிடையாம போயிடுவான்ற மாதிரி போட்டார் ஒன்று சரிங்களா. அப்போ உண்மை வேதாகம இதுங்களா. வேதம்னும் போது உங்களுக்கு வந்து கெமிக்கல் இது, ஆகமங்கள்னும் போது உங்களுக்கு பயாலஜி சரிங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, கரெக்டாக உருகணும். ஆன்ம உருக்கம், ஆன்ம விளக்கம், இதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் ஆன்ம நேயம் வேணும் சரிங்களா. அந்த ஆன்ம நேயம் வச்சு நீ வந்து சீக்கிரமாக அனுபவி அப்படின்னு சொல்லி உண்மை வேதாகமாக முடியணும் போது என்ன பண்ணுவார், முடியணும் போது ஃபோனானிக்ஸ் மாதிரி வந்திருக்கோம். நான் தான் அந்த நிலை அப்படி தானே. அப்போது இவர் சொல்லுவார்ல, விருந்து படி கிடந்ததுன்ற மாதிரி நான் தான் தான் திருவீதி நடந்த கடப்பைனும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்டுங்களா. அப்போ திருவீதி பெர்ஃபெக்ஷனாகவும் பெர்மனண்டாகவும் நான் வந்து ஒரு இதில் வீதினும் போது இல்லை ஒரு ரோடு அது வந்து எனக்கு வந்து ஒரு இது இழுத்துருக்கூடாது, என்ன குயிக்ஸாண்ட் மாதிரி சரிங்களா. புதக்குடி மாதிரி அது இது பண்ணாமல் கரெக்டாக போயிட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு நடந்து கடப்பைனும் அதான் அவர் வந்து அந்த முடியின் அறுத்தனும் போது உங்களுக்கு என்ன போனது சுகம் ஏறிட்டுற நிலை இல்லையா. அப்போது கரெக்டான ஒரு நிலைமைக்கு அந்த போட்டானிக் இது அந்த ஃபோனோன்றது சக்தியோட ஃபுல் இடம் சத்தியம் சரிங்களா. சத்தியனோட ஃபுல் இடத்துல இருக்காரு சரிங்களா. வரணை அவர் அங்கே மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோ எனக்கும் கொடுத்து விட்டார் சரிங்களா. எனக்கு வருது சரிங்களா, எனக்கு ஃப்ளோ ஆகுது உள்ளார. ஃப்ளோ ஆகும்போது அபயணை அப்படின்னும் போது எனக்கு ஆஹா, எனக்கும் வந்து அந்த இருள்லேருந்து நீங்கள் எனக்கு க்ளோ ஆகுது, எனக்கு அந்த இதெல்லாம் போகுது, சரணாலயம் மரணாலயம் தாண்டுது, சரணாலயம் வருது, எனக்கு ஈடுனை இல்லாமல் எல்லாமே ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கடவுளோட லெவல்ஸுக்கு கால் கிரேடு ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி கிரேவ் கிடையாது சரிங்களா. கிரேடு கால் நல்லா கடைசி பண்ணி எனக்கு வந்து கிரேவ்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, கிரேவ் சுடுகாடு. எனக்கு அந்த காடு இதே கிடையாது, எந்த சுடுவும் கிடையாது எனக்கு. சுடுகாடு கிரேவ் கிரேஸ்னா அருளா. ஆமா கிரேஸ். அது இல்லாம கிரேடு அது அப்படின்னு கிரேடுனா கிரேஸோட கிரேடு அப்படி கூட சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை தான். ஸோ அபயனை திருச்சிற்றம்பு திருச்சிற்றம்பலம் ஏன்னா பெர்ஃபெக்ஷனான பெர்மனண்டான ஒரு மேட்ரிக்ஸ் இது நம்மள இருக்கிறதுல வந்து என்ன பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப வந்துடும் அப்படின்னு. ஆனால் சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதுலேயும் இந்த சூரியன் வந்து அந்த மாதிரியான ஒரு இது பண்ணல, இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வாழக்கூடிய ஒரு சூரியன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சீக்கிரமாக சக்திகளை செலவு பண்ணிடாது, அப்படியே செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் சேகரிச்சும் இது பண்ணாது, கரெக்டான ஒரு மிதமான ஒரு இதில் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க சரிங்களா. எம் ஸ்டார் அப்படின்வாங்க நம்ம ஸ்டாரை சரிங்களா. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு அருள் இடம் புரியும். அபயனைன்னும் போது நல்லா நிறுத்தி வச்சு சரிங்களா, எந்த வித மரணத்துக்கும் எல்லாம் உடஞ்சிக்கிட்டு எல்லாம் சதறி போயிட்டு செஞ்சிடாமல். இப்போ அபயம் வந்து நம்ம லெஃப்ட் விங்கெல்லாம் பேச ஆரம்பிக்குது இல்லை, சிவத்தோட ஃபோட்டோலாம் காட்டி ஃபோட்டோ வந்து சபையில் யூஸ் பண்ணக்கூடாது இதில் அந்த மேலே இருக்க அசம்பிளியில் மேல் சபையில் அந்த சபையில் யூஸ் பண்ண இருந்தாலும் அவர் காட்டிட்டார் லெஃப்ட் விங் இல்லைங்களா, லெஃப்ட் விங் லீடர் காட்டிட்டார். அப்போது அபயம் வந்து லெஃப்ட் விங் லீடர் அளவுக்கு இப்போ போயிருக்கு, கேசி படைய இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட் விங் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, அனிமல் ரைட்ஸ் மார்ச்சிங்லாம் வந்து இது கொடுத்துச்சு சரிங்களா. அவங்களோட இடங்களில் அனிமல் ரைட்ஸ் மார்ச்லாம் நடந்துச்சு அப்படி தானே. அவங்க தானே மெயின் கவர்னன்ஸில் இருந்தாங்க அப்போது. ஆனால் இப்போ லெஃப்ட் விங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, நீங்கள் அபய இதை காட்டணும், பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற மாதிரி திருச்சிற்றம் பல திருநடம் அருள் நடம் சரிங்களா. கிரேஸ் காட்டணும் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சரிங்களா. கிரேஸை வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ட்ரேஸில் வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஃபுல்லாக நிரப்பிடாதீங்க, சரி இது தூக்கி வெளியே போட்டுறாதீங்கன்ற மாதிரி அருள் நடம் புரியுன்ற மாதிரி ட்ரேசபிலிட்டி இருக்கணும். ஏன்னா கருணை வந்து எங்கெங்க காட்டப்பட்டுச்சு என் தலைவன் இப்போது ஒரு தின்பண்டம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அதை ட்ரேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க திருப்பியும் சரி தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து இது கொடுக்குறாரு நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெரி வாழணும்னு அந்த பிரணவாகார பரிசு கொடுக்குறாருல்ல. அப்போ எங்கே கிடச்சிச்சு எனக்கு, ஓகே இங்கே எனக்கு அந்த காதலை காட்டிடுவாரு, எனக்கு காவலை பண்ணியிருக்காரு
எனக்கு இந்த இறக்கம் காட்டணும். சரிங்களா? இந்த மாமிசம் நிறைய பேர் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட எனக்கு அதில் ஒட்டாத ஒரு நிலையை இது பண்ணார். சரிங்களா? சீக்கிரமாக வெளியிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு நிலையை இது பண்ணி தான் எனக்கு திருச்சிற்றம்பலத்தை அருள் இடம் கரெக்டாக அந்த ஊர் திருச்சிற்றம்பலம் என்னவோ அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்க இடம். சரிங்களா? எனக்கு அருள் இடம். நீ அந்த மாதிரி கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துடு. டிஃப்ரெண்டாக இதெல்லாம் போயிட்டு அந்த நடத்தை காட்டி விட்டார் எனக்கு. புரியும் நிறுத்தனை ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வச்சிட்டாரு என்ன. இதுக்கு மேலே நான் பின்னெல்லாம் வாங்க மாட்டேன். சரிங்களா? ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன். இது மாதிரி என்ன ஆனாலும் சரி. சரிங்களா? என் தலைவனை தான் நோக்கி நான் போவேன். ஒரு வீக்னஸும் வல்னஸும் தான் எனக்கு இருக்கேன்னு. சரிங்களா? அது நான் நடந்து கடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து நினச்சிட்டு நான் முன்னாடி வச்சிடுறேன். சரிங்களா? எனது நேயனை ஆண்மனையத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. சரிங்களா? அவர் எப்படி இவங்க பழகணும். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ இருக்கணும். துரோகம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை நம்ப வச்சு கழுத்தத்துலாம் இருக்குது. அது இருந்தாலும் நேயனே கிடையாது. ஆண்மனை ஒழுங்காக பழகு. சரிங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்து ஞான நிலை. ஏன்னா அது ஃபுல்லாக இந்த இது 2 இடத்த காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல முக்கோணத்தில். வீகனிசமும் வல்லிசமும் கொடுத்துருவாங்க. ஒரே இடம் தான் எனக்கு தெரியுது. ஞான நிலை மட்டும்தான் தெரியும். மற்ற எங்கேயுமே தெரியல. சரிங்களா? ஞான நிலையனை அப்போது அந்த யூனிவர்சிட்டி எனக்கு வந்து நான் படிச்சு இந்த யூனிவர்சிட்டி எனக்கு காட்டி பிடிச்சிருச்சு. இதுதான் ஒழுங்காக நீ வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிலையனை கண்டு கொண்டேனே. சொல்லுங்க. நெத்தி போட்டுல அந்த சிற்றவைன்னு சொல்றாங்களா, அது முக்கோண வடிவில் தான் இருக்குன்றாங்க. அப்படியா? அக்கு ஷேப்ல தான் இருக்கு. ஆமா அதெல்லாம் அதுக்கு பேரு அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அந்த அளவுக்கு யோசிங்க. அதான் ஆராய்ச்சி பண்ணுங்க. சேலம் குப்புசாமி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானே தோணுது. மாடம் வச்சு விளக்கு வைக்குவாங்களா, அதுதான் உண்மையான கோயில். இதெல்லாம் பிரம்மாண்டமா இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கூட இருக்கலாம். வேற. ஆனா அதுதான் நம்ம கடவுள் வந்து எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம ஆமா ஞானம்ன்றது உங்களுக்கு என்ன இருக்கு. நம்ம சிற்சபை இந்த இது புருவ அது ஒரு விளக்கமா எடுத்துக்கோங்க. அங்க அப்படிதான் இருக்கு அப்படின்ற இருக்கலாம். ஏன் இருக்க கூடாது? அதான் இப்ப நீயும் சொல்றல அந்த உதாரணம் சுட்டி காமிக்க. அதுல 2 இது வந்து எனக்கு வல்லலிசம் வீகனிசம், அந்த இன்னொன்று வந்து அருள் ஞானம் அருள் பெருஞ்சோதி ஞான பூரணமாம். அந்த ஞான பூரணத்தை அடையும் போது சுகபூரணம் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆமா அது மேல் வந்து நம்மளுக்கு அந்த இது கொடுக்குறாரு அப்படின்னு அந்த இதில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் வச்சு டார்கெட் அதுதான் இல்லை. அப்படிதான் வருது ரெசல்யூஷன். ஏன் தெரியுமா? இங்கேயும் அங்கேயும் அப்படின்னா டவுட்ஃபுல். அது அதுதான் ஒரு கிளாரிட்டி கிடையாது. அதுதான் சரிங்களா? கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் ரெசல்யூஷன் வரணும்ல. எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது. டார்கெட் ஹிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதான் ட்ரையாங்கிளோட ஒரு கார்னர். சரிங்களா? அதை கடவுளை வந்து கூட்டு போகிறது. வீக்னிஸமும் வல்லனிஸமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் அதோட எங்கேயுமே ரெட்டைத்தாள் போடுன்ற மாதிரி. நல்லா இருக்கா? ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செஷன் அப்புறம் போகலாம்.